இந்த நாளில் கூட நாம் சபை கூடி வர ஆண்டவர் நமக்கு கொடுத்த நல்ல கிருபை இரக்கங்களுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17ஆம் அதிகாரம். இருபத்தி 4ஆம் வசனம். உலகத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராயிருக்கிறபடினா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். உலகத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவன் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராயிருக்கிற அவர் எல்லாருக்கும் 11 எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் 26 மனுஷ சாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவருடைய குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். 27 கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாக கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. ஒரே இரத்தத்தினால தோன்ற பண்ணினார் ஆண்டவர். ஆதாமின் சந்ததியாய் ஆதாமிலிருந்து எல்லாரும் உருவானா. மேலே நீங்கள் வாசித்தீங்கன்னா அவர்கள் அறியாத ஒரு தேவனை அவள் தேவன் என்று நினைத்து அவர்கள் ஆராதிக்கிற ஆராதனையை அப்போஸ்தலனாகிய பவுல் விட்டு கவனித்து, நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் அப்படின்னு நாம் 21ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். நாம் 22 23 அப்போ அறியாதிருக்கிற ஒரு தேவனை ஜனங்கள் ஆராதித்தார்கள். எப்படியாவது தேவனை கண்டுபிடிக்க வேண்டும் என்று தேவன் மனுஷனை நினைத்து அவனை விசாரித்து அவனுடைய பிறப்பு, குடியிருப்பு, எல்லை, இருப்பிடம், வீடு சகலவற்றையும் தேவன் தீர்மானித்தார். நாம் யாரும் அவிசுவாசப்படாமல் நாம் மட்டும் விசுவாசிக்கிறவர்களாய் நாம் இருந்தால் சகலமும் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் ஒரே இரத்தத்தினால் தோன்றப்பட்ட ஆண்டவர் பூமியின் மீதெங்கு நம்ம எங்கே குடியிருக்கணுமோ அங்கே குடியிருக்க செய்து, நம்ம எங்கே பிறக்கணுமோ அங்கே பிறக்க வைத்து, யாரை திருமணம் செய்யணுமோ, நமக்கு எத்தனை பிள்ளைகள், யார் பெற்றோர், நம்முடைய வீடு என்ன, வேலை என்ன, சகலவற்றை எல்லாவற்றையும் தீர்மானித்த தேவன். இதுதான் நம்முடைய விசுவாசமாக இருக்கணும். தொடர்ந்து நம்ம அப்படி ஆழமாய் விசுவாசத்தான வாழணும். எல்லாம் தேவன் தீர்மானித்திருக்கிறார். ஏன் தேவன் அப்படி செய்திருக்கிறார்னா, தடவியாகிலும் அவரை நாம் கண்டுபிடிக்கணும். அப்படின்னா ஆவிக்குரிய பிரகாரமாய் நாம் கண் திறக்கப்பட்டவர்கள் முழுமையாய் காரியங்களை தேவனை அறிய வேண்டிய பிரகாரமாக இன்னும் அறிந்தவர்கள் அல்ல. நாம் அவரை நாம் கண்டுபிடிக்கணும். அப்படின்னா எங்கேயோ இருக்கார் அப்படின்னு இல்லை. அங்கேயே தான் எழுதியிருக்கு, அவர் நம்ம ஒருவருக்கும் தூரமானவர் இல்லை, பக்கத்தில் தான் இருக்கிறார். அப்படின்னா அவரை கண்டுபிடிக்கிறது, தடவியாக கண்டுபிடிக்கிறது அப்படின்னா என்ன? அவருடைய யோசனைகள் நம்முடைய யோசனை இல்லை, அவருடைய வழிகள் நம்முடைய வழிகள் இல்லை, அவருடைய நினைவுகள் நம்முடைய நினைவுகள் அல்ல. அதை எப்படி ஏசாயா 55ஆம் அதிகாரத்தில் ஏசாயா நமக்கு அதை சொல்லுகிறார் என்றால், எட்டாவசனம். ஏன் அவரை தடவி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அவர் யோசனைகள், அவர் வழிகள், அவருடைய சிந்தனைகள், இவைகளை நாம் கண்டுபிடிக்கணும். அவருடைய சித்தம், அவருடைய விருப்பம், இவைகளை நாம் கண்டுபிடிக்கணும். அதுதான் தடவியாக கண்டுபிடிக்கணும்னா ஏதோ கண்டுபிடிச்சி ஒரு கல்லை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படி இல்லை. ஜனங்கள் அப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க. நாம் தெய்வத்தை கண்டவர்கள். ஆனால் இப்போ இங்கே எழுதியிருக்கிறபடி என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகள் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ என் வழிகளையும் என் நினைவுகளையும் என் யோசனையும் நீங்கள் அறியணும். இப்படி உங்களை குடியிருக்க செய்து பூமி மீதெங்கும் குடியிருக்க செய்து வைத்திருக்கிற அந்த நிலைகளில் ஒவ்வொருவரையும் பல சூழ்நிலைகளில் தேவன் வைத்திருக்கிறார். எல்லாரையும் ஒரே போல இல்லை, ஒரே இடத்துல இல்லை.
ஆங்காங்க தேவன் வச்சிருக்க ஒரு முறுமுறுப்பு இல்லாமல், குறை இல்லாமல், குற்றம் இல்லாமல், நன்றியோடு அவருடைய வழிகளையும் யோசனைகளையும் அவருடைய குமாரனுடைய சாயலையும் நாம் கண்டுபிடிக்கும்படிக்கு தேவன் அப்படி செய்தார். இங்கே ஏசாயா என்ன சொல்கிறார் இருப்பாங்க அடுத்து, பூமியை பார்க்கலும் 9ஆம் வசனத்தில் நமக்கு நம்முடைய நினைவுகளும் நம்முடைய வழிகளும் தேவனுடைய வழிகளும் அவருடைய நினைவுகளும் ரொம்ப உயர்ந்தது. ரொம்ப உயர்ந்த வழிகள் நம்முடைய வழிகளை விட. அதை வானத்தையும் பூமியும் அவர் எப்படி சொன்னார். அடுத்து அவர் ஏன் அப்படி நாம் தடவி கண்டுபிடிக்கணும்? கண்டுபிடிக்கிறதுனால அவருடைய வழிகளையும் அவருடைய யோசனைகளையும் அவருடைய சிந்தனைகளையும் அவருடைய பாதைகளையும் நாம் கண்டுபிடிக்கிறதுனால, அவருடைய சித்தத்தையும் நம்ம கண்டுபிடிக்கிறதுனால நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்குது. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதன் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் வாய்க்கும்படி செய்யும். நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். அப்போ நம்ம ஆண்டவருடைய வழிகளையும் அவருடைய யோசனைகளையும் அவருடைய சிந்தனைகளையும் ஏன் நாம் தடவியாகிலும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஆண்டவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினால் பிழைக்கணும்னு அர்த்தம். அவருடைய வழிகளை நாம் கண்டுபிடிக்கணும்னா அவர் என்ன நம்மோடு பேசுகிறார், அவர் நமக்கு என்ன உணர்த்துகிறார், அவர் என்ன சொல்லுகிறார், அவர் வழி என்ன, அவர் யோசனை என்ன. குருடர்களாக இருந்தோம்னா வழி தெரியாமல் தடவி கொண்டிருந்தோம். இப்போ தேவனை அறிந்தவர்களாக இருந்தால் இப்போ அவருடைய யோசனைகளையும் வழிகளையும் அவருடைய சித்தத்தையும் அவருடைய மனதையும் அறிந்து கொண்டு நாம் வாழ்ந்தோமானால் மழை வானத்திலிருந்து இறங்கி அதுக்கு அப்படியே திரும்பி போகாம பூமியை நனைத்து அதிலே முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதுக்கு ஆகாரத்தை எப்படி கொடுக்குதோ அப்படிப்பட்ட ஒரு செழிப்பான வாழ்வை தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் வார்த்தையை கேட்டு வாழ்கிற மனுஷன் யோசனையிலும் வழிகளிலும் சிந்தனையிலும் செம்மையாய் நடப்பான். அது வெறுமையாக எப்பவும் ஆண்டவரை கேட்டு ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு ஆண்டவருடைய வழிகளை புரிந்து வாழ்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை இப்படி இருக்கும். அடுத்து அவர் சொல்கிற வார்த்தை 11, அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனம் இருக்கும். அப்படின்னா என்ன? தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் வார்த்தைகளை, அவருடைய வழிகளை, அவருடைய யோசனை நினைவுகளை அறிகிற ஒரு மனுஷன். இப்படித்தான் தேவன் செய்தார், மனுஷனை சிருஷ்டித்து வைத்தார். ஆனால் அநேக நேரங்களில் நம்முடைய வழிகளை நாம் தெரிந்து கொள்கிறோம். தேவனுடைய நினைவுகள் நம்முடைய நினைவுகள் எல்லாம் போகும். ஆண்டவர் தான் சொன்னார், என் நினைவு உங்கள் நினைவு இல்லை, உங்கள் வழி என் வழி இல்லை, உங்கள் வழி உங்கள் வழி, என் வழி தெய்வீக வழி, குமாரனை போல உங்களை மாற்ற வேண்டும் என்று நினைத்திருக்கிற நினைவு. ஆண்டவருடைய நினைவு நம்முடைய நினைவு அவருடைய நினைவா இல்லை. எரேமியா 29ஆம் அதிகாரம் அவர் தன் நினைவை நமக்கு சொல்றதை நான் வாசித்திருக்கிறோம். அப்படி அவருடைய நினைவை அவர் நம்மோடு பகிர்ந்து கொள்ளுகிறார். இருபத்தி 29:11 அவர் தம்முடைய நினைவை நம்மோடு பகிர்ந்து, உங்கள் நினைவு என் நினைவில்லை, என் நினைவை கேளுங்க, என் வழிகளை தெரிந்து கொள்ளுங்க. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்களின் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். நான் என்ன நினச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும், உங்களை அதை சொல்கிறேன் கேளுங்க. உங்கள் பேரில் நான் நினைத்திருக்கிற நினைவுகளை நான் சொல்கிறேன் அறிவேன், அதை சொல்கிறேன் கேளுங்க அப்படின்னு சொல்கிறத பாருங்க. அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல சமாதானத்துக்கு ஏதுவான நினைவு. ஏன் நினைவை உங்களுக்கு சொல்கிறேன், நீங்களும் அப்படியே நினைங்கன்னு அர்த்தம். ஏன் நினைவை நான் உங்களுக்கு சொல்கிறேன், என் நினைவு சமாதானத்துக்கு ஏதுவான நினைவு. என் நினைவுகளை தீமைக்கல்ல நன்மைக்கு ஏதுவான நினைவு. நீங்கள் என்ன நினச்சிருக்கீங்க உங்கள் மனசில்? ஆண்டவரே, உங்களுடைய குமாரனுடைய சாயலாக நான் மாறணும். ஆண்டவரே, எவ்வளவோ குறைவுள்ளவனாக இருக்கிறேன், எவ்வளோ தூரத்தில் இருக்கிறேன், அவருடைய வழிகளை அறியாத சில நேரங்களில் மிருகம் போல் இருக்கிறேன், சில நேரங்களில் முரட்டாட்டமாக இருக்கிறேன், சில நேரங்களில் தேவனுடைய வழிகளும் யோசனைகளும் ஒன்றுமே புரிஞ்சிக்க முடியாமல் இருக்குது, சும்மா குதர்க்கமாக இருக்கிறோம், பொறாமையினால் நிரம்பி இருக்கிறோம். அவர் வழி தெரியாதனால, அவருடைய யோசனைகள் தெரியாதனால மனுஷர்கள் மேலே பொறாமையும் கசப்புமாக நம்ம மாறுறோம்.
காரணம் அவர் வழி நமக்கு மறைக்கப்படுது. அவர் சொல்கிறார், நான் தீமைக்கல்ல நான் நினச்சிக்கிறேன், நான் சமாதானத்துக்கான நினைவுகளை நினச்சிருக்கிறேன். நீ தேவனோடும் மனுஷனோடும் சமாதானமாக இருக்குன்னு தான் நான் நினச்சிருக்கிறேன். நான் நினச்சிருக்கிற நினைவு உன்னை பற்றி தீமைக்கல்ல, உன்னை நித்தியத்தில் கொண்டு போய் நிறுத்தணுங்கிறது தான் என்னுடைய நினைவு. அப்போ நீ உன் வழிகளை உன் நினைவுகளை விட்டு விட்டு என் வழிகளை தடவியாக நீ கண்டுபிடிக்கணும். நான் உனக்கு தூரம் அல்ல. ஒரு வசனத்தை, ஒரு சம்பவத்தை நீங்கள் வாசிப்பீங்களான்னா, நாம் ஆரம்பத்தில் எல்லாருமே சரியாக தாங்க இருக்கிறோம். ஆரம்பம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் நல்லா தான் இருக்குது. எபிரேயர் புஸ்தகத்தை நீங்கள் வாசிப்பீங்களான்னா, எல்லாருடைய வழிகளும் ஆரம்பம் சரிதான். அதை எப்படி நாம் ஆரம்பித்தோம்னு அப்போஸ்தலன் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார் என்றால், 3ஆம் அதிகாரம் ஆரம்பம். இங்கே உட்காந்துருக்கிற எல்லா சகோதர சகோதரியுடைய ஆரம்பம்னு ஒன்று இருக்கும். ஒருவேளை சிலருக்கு ஆரம்பமே இருக்காது. அதனால தான் எல்லா இடைஞ்சலும் 30 வருஷத்துக்கு வரும் பண்ணுறீங்க. ஆரம்பம்னு ஒன்று நல்லா ஆரம்பிக்காதனால 30 வருஷத்துக்கு பிறகு இடரெல்லாம் பிறருக்கும் நமக்குமே இருக்கும். காரணம் நம்ம சரியாக ஆரம்பிக்காதனால. ஒரு சிலர் நல்லபடியாக ஆரம்பம்னு ஒன்று இருக்கும். ஆரம்பத்தில் ஒரு நம்பிக்கை கொண்டிருப்பாங்க. அந்த நம்பிக்கை எப்படி கொண்டாங்க அப்படின்னா, ஜீவனுள்ள தேவனை விட்டு, 12ஆம் வசனம், ஜீவனுள்ள தேவனை விட்டு நான் விலகக்கூடாதே, அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் என் இருதயத்துக்கு வரக்கூடாதே, அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் என் இருதயத்துக்கு வந்தால் நான் ஜீவனுள்ள தெய்வத்தை விட்டு விலகி நான் கெட்டு போவேனே. அடுத்த வசனம், பாவத்தின் வஞ்சனினாலே நான் கடினப்பட்டு போவேனே, அதனால் நான் எப்பவும் தேவனுடைய வார்த்தையை கேட்கவும் சபை கூடுதலும் எப்போதும் உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகளை தேவனுடைய வார்த்தையை கேட்டு விசுவாசம் கேள்வியினால் வருமே என்று நான் எப்போதும் விசுவாச வார்த்தைகளை கேட்கவும் ஆவலாக இருந்தேன். நான் அடுத்த வசனம் அப்படி எழுதியிருக்கு. நாம் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவறிந்த உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமா கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளோடாக இருப்போம். நாம் ஆரம்பத்தில் என்ன நம்பிக்கை கொண்டோம்? பாவத்தின் வஞ்சல்னால நான் ஆரம்பத்தில் எப்படி இருந்தோன்னு யோசி. இந்த பொறாமை, கசப்பு, தூற்றி திரியிறது, இதெல்லாம் ஆரம்பத்தில் வந்ததில்லை. இல்லை, இது இப்போ தானே வருது. ஆரம்பத்தில் நமக்கு அப்படி வந்தோம். ஆரம்பத்தில் அப்படியே இருந்துச்சு. ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கை என்ன? தேவனே, உங்களுடைய வலது பாசத்தில் என்னை நீங்கள் நிறுத்துவீங்க, என் பாவம் மன்னிக்கப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம், என்னை உடைய பிள்ளையாக்குறதுக்காக ஸ்தோத்திரம். எப்படி இதற்கு ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை, மிகுந்த நம்பிக்கை, மிகுந்த பலனுக்கு அதுவான நம்பிக்கை நமக்கு உண்டாகும். தைரியம் அடைஞ்சோம், அவருடைய பிள்ளை என்கிற நம்பிக்கை அடைஞ்சோம். பாவத்தின் மேலே சின்ன சின்ன விஷயங்களில் அதிக தீவிரம் கொண்டு பாவத்தை வெறுக்கணும். சின்ன சின்ன விஷயங்களில் கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கணும். ஆரம்ப நாட்கள் அப்படி தீவிரமாய் நாம் இருந்தோங்க. இப்போ மலையே முழுகிட்டு கையை உயர்த்தி ஜெபிச்சுட்டு உட்காந்து எவ்வளவு பெரிய கேடை செய்ய முடியுமோ சபையில் செய்து கொண்டு கையை உயர்த்தி இப்படி நாம் ஜெபிக்கிறோம். தெய்வ பயமெல்லாம் நம்மளை விட்டு போகுது. காரணம், ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கை நமக்கு இப்போ போயிடுச்சு. இப்போ நமக்கு இத்தனை வருஷங்களுக்கு பிறகு அது அப்படி சூரியமாய் மாற பார்க்குது. போகக்கூடாது, அப்படி தான் சொல்கிறார். ஆரம்பத்தில் கொண்டிருந்த நம்பிக்கையை முடிவு பரியந்தும் உறுதியாய் பற்றி கொள்ளணும். நமக்கு எப்போவுமே வருஷங்கள் போக போகத்தாங்க ஆபத்து. ஆரம்பம், நம்ம ரட்சிக்கப்பட்ட நாளில் ஆண்டவர் வந்திருந்தால் நல்லா இருந்துக்கும் போல தோணும். ஒரு சிலருக்கு அப்படி தோணும். ஒரு சிலருக்கு, ஆண்டவரே நான் இன்னும் நீங்கள் வராமல் இருக்கிறீங்க, ஸ்தோத்திர ஆண்டவரே, நான் உண்மை போல மாறணும்னு பேதுருல சொன்ன மாதிரி ஆவலாகவும் இருக்கும். காலங்கள் போக 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 நம்ம நான் யோசிக்கிறேன். அப்படி ஒரு நல்ல எலுமிச்சை மரம் எத்தனை வருஷம் இருக்குன்னு தெரியல, ஒரு நல்ல ஒரு 50 வருஷம் இருக்கிற மரம் சொல்லுங்கள். ஏதாவது மாமரமே வச்சுக்கணும், புரிஞ்ச மரம். அது ஆரம்பத்தில் அது கீழே இருந்து மாங்காய் காய்ச்சி, பூ பூத்து, காய் காய்ச்சி, அருமையாக காய்ச்சிருக்கும். ஒரு 10-20 வருஷத்துக்கு பிறகு ஒரு கிளை வந்து, 20 வருஷமாக இந்த மரத்தில் நான் இருக்கிறேன், இப்போ இந்த மரத்தில் நான் இல்லைன்னா என்ன அப்படின்னு அது தான் துண்டிச்சு கீழே விழுந்தால் என்ன நடக்கும்? இந்த 20 வருஷம் அனுபவம் காய்க்கும் காய்க்காதான்? 20 வருஷமாக இருக்குது. சபையில் 20 வருஷம் 30 வருஷமாக இருக்கிறோம். பல சூதுவாதம் கண்டுபிடிச்சி
எப்படியெல்லாம் சித்தரிக்க முடியும், எப்படியெல்லாம் பிறரை என்னெல்லாம் பண்ண முடியும்னு பலதெல்லாம் கண்டுபிடிச்சி அல்லது பாவத்தை விட்டு ஜெயிச்சு எத்தனையோ காரியங்கள் அனுபவமெல்லாம் வந்துட்டோம். இப்போ நாமே ஒன்றும் பண்ண முடியாது. பற்றி கொண்டிருக்கிறது வேற, உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறது வேற. ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை பற்றி கொண்டிருப்பது அப்படியே முறிச்சு கிடக்குது. நான் எங்கள் வீட்டில் ஒரு வாழை மரத்தை பார்த்தேன். அது அந்த வாழைக்கோலை அப்படியே சாஞ்சிருச்சு, முறிஞ்சு விடலை, அப்படியே தொங்கிட்டு. சரி, அந்த காய் கொஞ்சம் பெருத்து வரும், பெருசாகி வரும், ஏதாவது சாறு கிடச்சி வரும் அப்படின்னு போட்டுக்கிட்டே இருந்தேன். கொஞ்ச நாளில் பார்த்தா அப்படியே காஞ்சி போச்சு, அந்த தண்டே காஞ்சி போச்சு. சில நேரங்களில் அப்படி உறுதி இல்லாமல் அப்படியே தொங்கிக்கிட்டு இருக்கும். அதில் கொஞ்ச நாளைக்கு அப்படியே இலை பச்சையாக தெரியும், காயெல்லாம் பச்சையாக தெரியும், அப்படியே வெதும்பி போனது பழுத்த மாதிரி கூட நமக்கு தெரியும். கொஞ்ச நாளில் அப்படியே பட்டுவிடும். ஆனால் உறுதியாய் எத்தனை வருஷம் இருந்தாலும் சரிண்ணா, என் ஆண்டவரிலே நான் உறுதியாய் ஒட்டி ஸ்ட்ராங்காக நான் இருந்தேன், நான் இணைஞ்சிருந்தேன். கொடியானது செடியில் நிலைத்திருந்தால் அது தானே கொறி கொடுக்கும். நமக்கு இருக்கிற பிரச்சனைகள் அதுதாங்க. கொஞ்ச நாள் சபைக்கு வந்து காரியங்கள்லாம் நமக்கு வருஷங்கள் போன பிறகு இப்போ நாமாய் ஒன்று செய்ய முடியும்னு தீர்மானிக்கிறோம், அதிலிருந்து முறிச்சிக்க பார்க்குறோம். கொஞ்ச நாளைக்கு அப்படி தோணும். நம்ம சொல்கிறது நியாயம் போலையும் நன்மை போலையும் சரி போலையும் நீதி போலையும் நமக்கு படும், கெட்டு போகும். எப்படி இருக்கு? ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் தேவனிடத்தில் அவருடைய சுபாவத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாக இருப்போம். அதான் பங்குள்ளவர்களாக இருப்போம். அவருக்கு நாம் பங்குள்ளவர்களாக இருப்போம். ஒரு மனுஷனை கடந்த நாட்களை நான் இப்படி வாசித்தேன். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், 2 நாளாகமம் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம். நமக்கு தெரியும் அந்த மனுஷன் யாருன்னு. ஆசா. அவன் ஆண்டவரை தேடினான். அவன் 5ஆம் வசனம், யூதாவுடைய எல்லா பட்டணங்களிலிருந்து மேடைகளையும் விக்கிரகங்களையும் அகற்றினான். அவனுக்கு முன்பாக ராஜ்யம். நம்முடைய வாழ்க்கையில் எப்போதும் சந்தோஷமும் சமாதானமும் இளைப்பாறுதலும் இருக்கிறது. பாவம் நம்முடைய வாழ்க்கையை விட்டு தொலைக்க நாம் முற்படும் போது தான் கசப்பும் வெறுப்பும் தூஷணமும் புறங்கூறுதலும் நம்முடைய வாழ்க்கையில் இருந்த பிறகு நம்ம கையை உயர்த்துறோம்னு வச்சுங்களேன், அது பரிசுத்தமான கை இல்லை. அப்படி இருந்து கொண்ட ஒரு சகோதரி நம்ம முக்காடு இடுகிறோம் அப்படின்னா அது தேவனுக்கு முன்பாக தாழ்மையானதல்ல. எப்பமெல்லாம் நம்முடைய இருதயம் எப்படி இருக்குங்கிறதா நமக்கு பேச்சு. இங்கே எப்படி எழுதியிருக்குன்னா, அங்கே அமெரிக்கையாக இருந்தது. வெளியில் எப்படி வேணாலும் இருக்கட்டும், ஆண்டவருக்கு நடக்காததா? அவர் உள்ளே எப்படி இருந்தார்? பிதாவே ஸ்தோத்திரம், அவ்வளோதான். யூதாசை பார்த்தாலும் பிதாவே ஸ்தோத்திரம், இந்த பாத்திரத்தை இவன் கொண்டு வருவதற்காக ஸ்தோத்திரம். ஆனால் இவன் அடைய போகிற பாடம் நினச்சா அவருக்கு மனசு கொதிக்குது. ஆனாலும் அவனை கண்டு அவருக்கு கோபமாக வருத்தம் இல்லை. பிதாவே, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ண உமக்கு சித்தமான நான் பானம் பண்ணுகிறேன். ஆனால் இவன் பிறக்காமல் இருந்தால் நல்லது, இவன் அடைய போகிறத நினச்சா கஷ்டம். அவருக்குள்ள அமைதி, அவர் சமாதானமாக இருந்தார். கர்த்தர் அவனுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டபடியினால் அந்த வருஷங்களில் அவனுக்கு விரோதமான யுத்தம் இல்லாதிருந்தது. தேசம் அமெரிக்கா இருந்தபடியினால் யூதாவினுடைய அரணான பட்டங்களை கட்டினான். இப்படி நல்லபடியாக அவன் ஆரம்பித்தான், தேவனை தேடினான். அப்போ ஒரு யுத்தம் வந்தது. ஒரு ராஜா 10 லட்சம் ஜனங்களோடு வருகிறான். இவனுக்கு 5,80,000 பேர் தான் வீரர்கள் இருக்கிறாங்க. எண்ணி எழுதியிருக்குது. 3 லட்சம் 2 லட்சம் 80,000 எழுதியிருக்கா. அவர்களுக்கு விரோதியம் எத்தியோப்பியாவின் சேரா 10 லட்சம் பேர் தங்களோடு புறப்பட்டு மாரேசா மட்டும் வந்தான்.
படிங்க அந்த வசனம். ஒரு மைக் விடுங்களேன், படிக்கட்டும். ஆசாதன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு 8 வசனம் படிங்க. யூதாவிலே பரிசையும் ஈட்டியும் பிடித்த 3,00,000 பேரும், பென்யமீனிலே கேடகம் பிடித்து வில்லை நாணேற்றுகிற 2,80,000 பேருமான சேனை ஆசாவுக்கு இருந்தது. இவர்கள் எல்லாரும் பராக்கிரமசாலிகள். அப்ப ஆசாம் 11 வசனம். ஆசாதன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகவும் பலமற்றவனுக்காகவும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணைவில்லை. உம்மை சார்ந்து உங்களுடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றார் என்று ஜெபித்தார். மனுஷன் உம்மை எங்களை மேற்கொள்றதா உங்களை மேற்கொள்றது? உங்களை மேற்கொண்டா எங்களை மேற்கொள்றது. நீங்களும் நானும் ஒன்று. எங்களை மேற்கொள்வது உங்களை மேற்கொள்றதுக்கு சமம். நான் உங்களோட கூட இருக்கிறேன், நீர் எங்களோட கூட இருக்கிறீர். அப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை செய்து வெற்றி பெற்றான். எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வந்தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா 15 வசனத்தில் மிருக ஜீவன்கள் இருந்த கொட்டாரங்களையும் அவர்கள் இடித்து போட்டு திரளான ஆடுகளையும் ஒட்டகங்களையும் சாய்த்து கொண்டு எருசலேமுக்கு திரும்பினார்கள். எல்லாவற்றையும் பிடிச்சிக்கிட்டு வந்துட்டான். நம்மளும் அப்படி ஆரம்பம் எப்போவுமே ஆண்டவரிடத்தில் விழுந்து புரண்டு ஜெபித்து ஆண்டவரேன்னு தான் ஆரம்பித்தோம். ஆனால் வெற்றின்னு வந்த உடனே தேவனும் நல்ல தெய்வம். நமக்கு ஏதாவது ஜெயமும் நன்மைகளும் கிருபைகளும் வேலையும் பணமும் பிள்ளைகள் நல்லாகி எல்லாம் வசதியாக அப்படி இப்படி கொஞ்சம் நல்ல காரியங்களாக இங்கேயா எல்லாம் அப்படி தான் வரும்போது அழுது புலம்பி நம்ம வந்ததெல்லாம் நமக்கு மறந்துட்டோம். இப்போ எல்லா காரியங்கள்லாம் வந்தபோது நம்ம கெட்டு வீணாக போகும்னு தெய்வத்துக்கு தெரியும். கெட்டு போகக்கூடிய மனுஷன்தான் அப்படின்னு தேவனுக்கு தெரியும். அப்படி ஜெயமும் வெற்றியும் அடைந்த இந்த ஆசா கெட்டு போகக்கூடாதுங்கிறதுக்காக அடுத்த வருஷம் 15:1 அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவை, யூதா பென்யமீன் கோத்திரங்களின் சகல மனுஷரே கேளுங்கள். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களேயாகில் அவர் உங்களை விட்டுவிடுவார். என்ன சொல்லுகிறார்? இப்படியெல்லாம் ஜெயத்தை பெற்ற ஒன்று அந்த ராஜாவை பார்த்து தீர்க்கதரிசன அந்த ஆவி அசரியாவின் மேல் இறங்கிறதுனால் அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, மனுஷரே கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். கர்த்தரோடு இருந்தீங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருந்தார். இனிமேலும் அப்படிதான். கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் உங்களோட கூட இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு தடவியாக அவருடைய வழியும் அவருடைய யோசனையும் கண்டுபிடிச்சு தேடணும்னா அவர் எங்கேயோ இல்லை. உங்கள் யோசனை என்ன ஆண்டவரே, உங்கள் வழி என்ன ஆண்டவரே, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இப்போ ஏன் இப்படி நான் இருக்கிறேன், ஏன் இருதயத்தில் இப்படிப்பட்ட சிந்தனைகள்லாம் எனக்கு வருது, ஏன் இப்படி எனக்கு பொறாமை வருது, ஏன் இப்படி கசப்பாக நான் மாறுறேன், ஏன் ஒருவர் நல்லா இருக்கிறத கட்டி எனக்கு பொறாமையாக இருக்குது. சட்டை அயன் பண்ணி போட்டு வந்தால் கூட இங்கே பொறாமைப்படுற ஆடு இருக்குமோன்னு பயமாக இருக்குது. அதுதான் மனுஷன் நிலை. ஏன் ஆண்டவரே நான் இப்படியெல்லாம் இருக்கிறேன், உங்கள் யோசனை என்ன, உங்கள் வழிகள் என்ன, அப்படி இருக்கக்கூடாது ஆண்டவரே, உங்கள் ஜீவனால் உங்கள் வாழ்வால் என்னை நிரப்பும்னு கேட்டு ஆண்டவரை தேடி வரணும். நீங்கள் அவரை விட்டுட்டு அவர் உங்களை விட்டுடுவார், கேளுங்கன்னு சொன்னார். அடுத்த வசனத்தை படிச்சுப்போம். அடுத்து, இஸ்ரவேலிலே அநேக நாளாய் மெய்யான தேவனும் இல்லை, உபதேசிக்கிற ஆசாரியனும் இல்லை, வேதமும் இல்லை. ஒரு ஜெயம் வந்தது, ஒரு நன்மையானது. இப்போ மற்றவங்கள பார்க்க ஆரம்பித்தோம். நாம தான் நல்லா இருக்குமே, சுயநீதியில் ஆரம்பித்தோம். எப்போ பார்த்தாலும் பிறரை குற்றப்படுத்துறதும் பிறரை நோண்டுறதும் பிறரை ஏதாவது பண்ணுறதும் குற்றம் சொல்கிறதும் ஆரம்பிச்சிட்டோம். தேவன் நம்மளை விட்டு விலகி இருக்கிறார். தீர்க்க தரிசனமான வார்த்தை நமக்கு தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு நம்முடைய இருதயத்தை உடைச்சி நம்மளை சரியாக்கலை. இப்போ சின்ன சின்ன இதெல்லாம் பையனாக்கூல வச்சு குற்றம் கண்டுபிடிச்சிட்டு அலைகிறோம். நான் ஏன் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு புரியும். நல்லபடியாக வந்தவங்க தான் சபைக்கு. என்னன்னே புரியலைங்க, என்னன்னு கூட தெரியாது, ஏவா பியான்னு கூட தெரியாது. அதை பற்றி நம்ம விளக்கம் கேட்குறோம்.
நமக்கு ஏ தெரியுமா பி தெரியுமா அந்த விஷயத்தில்? ஒன்றுமே தெரியாது, மண்ணு. ஆனால் அதை குறித்து கூட நமக்கு சந்தேகமும் கேள்வியும், அது என்ன, இது என்ன, இது நொட்டை என்ன, அது நொட்டை என்ன. ஏன் கேட்குறோன்னு நினைக்கிறீங்க? நம்ம முன்ன மாதிரி இல்லை. இப்போ நம்ம மெய்யான தேவன் நம்மளை விட்டு இல்லை, நமக்கு வேத வெளிச்சம் நமக்கு இல்லை, சத்தியம் நமக்கு இல்லை, நம்முடைய நிலை நமக்கு புரியல. அதனால் இல்லை, வேதம் இல்லை. தங்கள் நெருக்கத்தில் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திரும்பி அவரை தேடின போது, அப்போ நெருக்கம் வந்துருச்சுன்னு அர்த்தம். அங்கே ஒன்றும் இல்லை, நெருக்கம் வந்துருச்சு நமக்கு. அந்த நெருக்கங்களிலும் தேவன் தான் உதவி செய்தார். அப்படி நெருக்கம் வந்தபோது தேவன் தான் உதவி செய்தார். அவர் அவர்களுக்கு வெளிப்பட்டார். அக்காலத்திலே வெளியே போகிறவர்களுக்கும் உள்ளே வருவர்களுக்கும் சமாதானம் இல்லை. தேசங்களின் குடிகள் எல்லாருக்குள்ளும் மகா. வீட்டெல்லாம் யோசித்து பார்க்கணுங்க. நம்முடைய சம்பாத்தியம், குடும்பம், பிள்ளைகள் இவைகளெல்லாம் குறித்து நம்ம யோசிக்கணுங்க. நம்மிடத்தில் மனம் திரும்புதலும் தேவனும் தேவனோட ஆலோசனை வழிகள் இல்லைன்னா நம்முடைய குடும்பங்களில் சகலமும் தாறுமாறாய் நடக்கிறத நாமே உணரலாம். நமக்கே புரியும். நம்முடைய வேலை, நம்முடைய பிள்ளைகள், குடும்ப வாழ்வு எல்லாத்திலும் இருக்கிற குழப்பங்களை நம்ம புரியும். ஆனாலும் நம்ம அப்படியெல்லாம் ஏற்றுக்கொண்டு ஆழமாய் மனம் திரும்புவதில்லை. வழியை இன்னும் ஒருத்தர் மேலே தானே போட நம்ம பார்க்குறோம் எப்பவுமே. அதனால் அந்த தேவனுடைய வழிகளை கண்டுபிடிக்கிறது நம்ம முடியாமல் போகுது. இங்கே அவர்கள் அங்கே சமாதானமும் அவர்களுக்கு அப்படி அமளியும் இருந்தது. அப்புறம் ஆசா ஆழமாய் மனம் திரும்பி, நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரிக்கு தக்க பலன் உண்டு. ஆசா அப்படி தீர்க்கதரிசி சொன்ன உடனே ஆசா இந்த வார்த்தைகளை கேட்டபோது காரியங்களை மனம் திரும்பி காரியங்களாக சரி செய்து அவர் பலியிட்டு சிறியோர் முதல் 13 வசனம், சிறியோர் பெரியோர் ஸ்திரீ புருஷர் எல்லாரிலும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை தேடி அவருடைய வழிகளை அவருடைய யோசனைகளை அறியாதவன் எவனோ அவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று ஒரு உடன்படிக்கை செய்து ஆழமாக மனம் திரும்பினான். ஒரு வெற்றி கிடைச்சது. வெற்றிக்கு பிறகு கீழே விழுந்து பிறண்டு அப்புறம் தேவன் பேசி உணர்த்தி அவர் ஆழமாய் மனம் திரும்பி காரியங்களை செய்ய ஆரம்பித்தாருங்க. இந்த ஆணைக்காக யூதா ஜனங்கள் யாவரும் சந்தோஷப்பட்டார்கள். தங்கள் முழு இருதயத்தோடும் ஆணையிட்டு தங்கள் முழு மனதோடும் அவரை தேடினார்கள். கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்பட்டு சுற்றுப்புறத்தாரால் யுத்தமில்லாதபடிக்கு அவருக்கு இளைப்பார பண்ணினார். நமக்கு சுற்றார் இளைப்பாறுதல்னா காசு வருது, எல்லாரும் நமக்கு ஆமான்னு சொல்லுவாங்கன்னு இல்லை, எல்லாரும் நம்மளை போற்றுவாங்கன்னு இல்லை. வெளியில் எவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கலாம். ஒரு ஆள் 30 காசை கையில் வாங்கிக்கிட்டு எப்போன்னே வெளியில் இருக்கான். 11 பேர் எப்போ விட்டுட்டு ஓடலாம்னு உள்ளே இருக்காங்க. வெளியில் சுற்றி அப்படித்தான் இருக்கு. 22ஆம் சங்கீதம் நீங்கள் வாசிக்கிறீங்களா? ஒரு ஆண்டவரை பற்றி எழுதி, நாய்கள் என்னை எழுதிக்கா படிச்சிங்களா? சூழ்ந்துருக்கு, எல்லாம் இருந்தது. ஆனால் இருதயத்தில் ஆண்டவர் நம்ம கேட்ட மாதிரி சகலமும் ஆளுகை செய்கிற ஒரு தெய்வம், எல்லாவற்றையும் சரி செய்கிற தேவன். தேவனே உங்கள் சித்தம் ஆகும் அப்படின்னு விசுவாசமாக இளைப்பாறுதலாக இருந்தார். வெளியில் எப்படி வேணாலும் நமக்கு இருக்கலாம், ஆனால் உள்ள சமாதானம் இருதயத்தில் விசுவாசம் நமக்கு எப்பவும் இருக்கும். இவன் இப்படிப்பட்ட இளைப்பாறுதலாம் காரியங்களை திரும்ப அவனுக்கு தந்தார். அவங்க அம்மாவா கூட ராஜாத்தியா இராதபடிக்கு எத்தனை வசனம் எழுதியிருக்காது? 16ஆம் வசனம். கடுமையாய் மனம் திரும்பணும், ஆழமாய் மனம் திரும்பின ஒரு மனுஷன். இப்படி தேவனை தேடி பலமுள்ளனுக்காவது பலன் இல்லாதவனுக்காவது உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் தேவனே என்று தேவனை தேடி உணர்ந்து ஆழமாக மனம் திரும்பி வந்த ஒரு மனுஷன். 16ஆம் அதிகாரம். ஆசா அரசாண்ட 36ஆம் வருஷத்தில் இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாஷா யூதாவுக்கு விரோதமாக வந்து ஒருவனும் யூதாவின் ராஜாவாகிய ஆசாவினிடத்தில் போக்குவரத்துமாக இராதபடிக்கு ஒரு பெரிய சுவரை கட்டணும். ஒரு பெரிய தடுப்பு சுவரை கட்டினா, ராமாவை கட்டினான். இது பெரிய தடுப்பு சுவரை கட்டி ஆசாவினிடத்தில் யாரும் போகக்கூடாது, அவன் இப்படியெல்லாம் நல்லா ஆகிட்டு இருக்க, அவன்கிட்ட போகக்கூடாது, வரக்கூடாது, பெரிய சுவரை கட்டினான். இதை ராஜா கேட்டான். யார் கேட்டா? ஆசா. பயந்துட்டான். இப்படியெல்லாம் இருக்கிறத கேட்டு பயந்துட்டு
அப்பொழுது ஆசா கர்த்தருடைய ஆலயத்தில் ராஜாவின் அரண்மனையில் உள்ள பொக்கிஷத்தில் உள்ள வெள்ளியும் பொன்னும் எடுத்து தமஸ்குவின் வாசம் பண்ணுகிற பெனாதத் என்னும் சிரியா ராஜாவினிடத்திற்கு அனுப்பி ராஜாவிடத்தை பேசி, ராஜாவே உனக்கும் அவருக்கும் உடன்படிக்கை இருக்குல்ல, அவன் இப்படியெல்லாம் பண்ணுறான்னு சொல்லி காரியங்களை பண்ணி போய் தோற்கடித்து அந்த ராமாவில் கட்டின கல் மண்ணை எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டு வந்துட்டான்னு அடுத்து எழுதியிருக்கு. நீங்கள் வீட்டில் போய் படி. 4ஆம் வசனம், பெனாதத் ராஜாவுக்கு ஆசாவுக்கு செவி கொடுத்து தனக்கு உண்டான சேனைகளை இஸ்ரவேலின் பட்டணங்களுக்கு விரோதமாக அனுப்பினான். பொன்னு வெள்ளி எல்லாவற்றையும் அந்த ராஜாட்ட கொடுத்து எனக்கு உதவி செய்யும் என்று இந்த ஆசா பலம் உள்ளவனுக்காவது பலன் இல்லாதவனுக்காக உதவி செய்கிறது லேசான காரியம், தெய்வமே நீர் எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொன்னபோது செய்த உதவியை பெற்ற ஆசா இப்போ மனுஷனை தேட ஆரம்பித்தான். நான் கடந்த நாட்களை யோசித்தேன். நமக்கு தெரியும் தேவனுக்கு அடுத்தது தெய்வம் போல பார்க்கக்கூடியது என்ன? ஆண்டவர் தானே சொன்னாங்க, 2 எஜமான், ஒன்று பணம், ஒன்று தேவன். இன்னும் தேவனுக்கு அடுத்து ரொம்ப இம்மிடியேட்டாக இருக்கக்கூடியது யாரு? மனுஷன். அந்திகிறிஸ்து யாரு? அந்திகிறிஸ்து நீ வெளிப்படுத்தல போய் படிங்க, தேடி கண்டுபிடிச்சு படி. அந்திகிறிஸ்து அவனுக்கு நம்பர் 600. அந்த லக்கம் யாருடையது? ஒரு மனுஷனுடைய லக்கம்னு தான் எழுதியிருக்கு, மனுஷன்தான். அப்ப தேவனுக்கு சத்துரு யாரு? மனுஷன்தான். அது வேதம் தெளிவாக சொல்லுது. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து எரேமியா 17ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கு. அடுத்து என்ன எழுதியிருக்கு? மனுஷன் மேல் நம்பிக்கை. இம்மீடியட்டாக தெய்வத்தை போல நமக்கு காண்பிக்கிறது மனுஷன்தான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து வாழ்ந்த ஒரு மனுஷன், கர்த்தரையே தன்னை நம்பிக்கையாய் கொண்டு வாழ்ந்த ஒரு மனுஷன் இப்போ கர்த்தரை விட்டு விலகி மனுஷன் மேல் நம்பிக்கை மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை புகழமாக்கி கர்த்தரை விட்டு விலகி சபிக்கப்பட்டவனாய் போகிற ஆசாவை நம்ம பார்க்குறோம். இந்த ஆசா மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை விட்டுட்டான். இப்போ பலம் உள்ளவனுக்கோ பலன் இல்லாதவனுக்கோ நீங்கள் உதவி செய்கிற ஆண்டவரே தேவனே அப்படின்னு அவரை தேடின போது உதவி செய்தார். இப்போ அதை விட்டுட்டு இந்த ராஜாவை, அசீரியா ராஜாவை தேடி அவர் மூலமாக உடன்படிக்கை ஏற்பாடு பண்ணி காரியங்களை செய்தார். இதை பாஷா கேட்டபோது 5ஆம் வசனம், இதை பாஷா கேட்டபோது ராமாவை கட்டுகிறதை நிறுத்தி தன் வேலை விட்டு ஒளிஞ்சு போனான். அப்பொழுது ராஜாவாகிய ஆசா யூதா அனைத்தையும் கூட்டிக் கொண்டு போய் பாஷா கட்டின ராமாவின் கற்களையும் அதன் மரங்களையும் எடுத்து வந்து அவைகளை கேபாவையும் மிஸ்பாவையும் கட்டினான். அக்காலத்திலே இப்போ மனுஷனை சார்ந்து கொண்டு நல்லா ஆரம்பித்த ஒரு மனுஷன் எப்படி ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவு வருந்த உறுதியாய் பற்றி கொள்ளாமல் அவன் போனதை பற்றி தான் அடுத்து வாசிக்கிறோம். அக்காலத்திலே ஞான திஷ்டிக்காரனாகிய அனானி யூதாவின் ராஜாவாகிய ஆசாவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் சீரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டபடியினால் சீரியா ராஜாவின் இராணுவம் உமது கைக்கு தப்பி போயிற்று. நீ மனுஷனைத்தானே நம்பி அப்படி தப்பி போச்சு. உனக்கு விவரம் இல்லை, உனக்கு புரியலை. அடுத்த வசனத்தை பாரு. மிகவும் ஏராளமான ரதங்களும் குதிரைகளும் வீரரும் உள்ள எத்தியோப்பியரும் லூபியரும் மகா சேனையுமாயிருந்தார்கள் அல்லவா? நீர் கர்த்தரை சார்ந்து கொண்ட போதோ வெனில் அவர்களை உமது கையில் ஒப்பு கொடுத்தாரே. உமகிட்ட 5,80,000 பேர், அவங்ககிட்ட எவ்வளோ பேர்? 10,00,000 பேர் இருந்தபோது அவர்களை தப்பி வைத்து உனக்கு ஜெயம் கொடுத்தாரே கர்த்தர். நீ அதெல்லாம் மறந்துட்டியா? ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை விட்டு விட்டாயா? இப்போ நீ என்ன சொல்கிற? தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படிக்கு கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டு இருக்கிறது. ராஜாவே, உத்தம இருதயத்தோடு உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். அவரை சார்ந்து கொண்டு அவருடைய நாமம் மகிமைப்படணும். நீ அவரை சார்ந்து கொண்டு வாழ்ந்த போது கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருந்தது. பலம் உள்ளவனுக்கோ பலன் இல்லாதவனுக்கோ உதவி செய்கிறது லேசான காரியம். ஆண்டவரே தேவனே எங்களுக்கு இறங்கும் என்று நீர் அவரிடத்தில் கெஞ்சின போது அவருடைய கண்கள் உன்னை நோக்கி பார்த்தது. இப்பவும் அதே தான். கர்த்தருடைய கண்கள் சிசிடிவி கேமரா மாதிரி எல்லாரையும் அப்படி சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கு. 4 பக்கம் யாருக்கு உதவி செய்யலாம். சிசிடிவி கேமரா என்னத்துக்கு வச்சுருக்கு?
ஓகே, யாரை நல்லவங்களெல்லாம் கண்காணிக்கிறீங்க? திருடனை பிடிக்கும். நல்லவங்கள்லாம் கண்காணிக்கிறதுக்கு என்னது? திருடனை பிடிக்கும். கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக்கிட்டு இருக்கே, திருடனை பிடிக்கவா? இல்லை. உத்தம இருதயத்தோடு யாரெல்லாம் பலம் உள்ளவனுக்கோ பலன் இல்லாதவனுக்கோ உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் ஆண்டவரே, நீர் பெரியவர், உயர்ந்தவர், நல்லவர், வல்லவர், மகா பராக்கிரமசாலி நீங்கன்னு யாரெல்லாம் தங்களுடைய இருதயத்தில் தங்களை தாழ்த்தி தேவனை தேடுகிறோமோ அவர்களை காணும்படிக்கு கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக்கிட்டு இருக்கு. அப்படி உலாவிக் கொண்டிருக்கும் போது கண்களில் பட்டது யாரு? ஆசா அப்படின்னு சொல்லி. இப்பவும் கர்த்தருடைய கண்கள் நம்ம மேலே அப்படிதான் உலாவிக்கு. யாருக்கு நன்மை செய்யலாம்? யாரெல்லாம் உத்தம இருதயம்னா என்ன? உத்தம இருதயம்னா என்னன்னு நினைக்கிறீங்க? தேவனே உங்கள் நாமம் நான் இல்லை நீங்கன்னு நினைக்கிற ஒரு வாழ்வு, உங்கள் நாமம் மகிமைப்படணும்னு நினைக்கிறதா உத்தம இதயம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போதைக்கு உத்தமத்துக்கு நான் விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருந்தோம்னா அப்போ நமக்கு நேரம் போதாது. உத்தம இதயம்னா தேவனே உங்கள் நாமம் மகிமைப்படுவதாக, உங்கள் ராஜ்யம் வருவதாக, உங்கள் சித்தம் பரமண்டலங்களிலே செய்யப்படுவது போல செய்யப்படுவதாக, பூலோகத்தில் உண்மை தவிர எனக்கு வேறே, பூமியிலே உண்மை தவிர வேற எனக்கு விருப்பமில்லை என்றிருக்கிற உத்தம இதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை, தம்முடைய அதிசயத்தை, தம்முடைய அற்புதத்தை விளங்க பண்ணும்படிக்கு கர்த்தருடைய கண்கள் தம்முடைய குமாரனுடைய சாயலை கொடுக்கும்படிக்கு கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. அப்படி இருந்ததே ராஜாவே, உலாவி கொண்டிருக்க பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தில் புத்தி இல்லாமல் போயிட்டீங்களா ராஜா? அன்னைக்கு தேடினீங்க, உங்களுக்கு தென்பட்டார், அவருடைய வழியை தடவி கண்டுபிடிச்சிங்க. இப்போ இப்படி புத்தி கெட்டு போயிட்டீங்களே ராஜாவே, அவர் உங்களை விட்டுட்டாரே, உண்மையை விட்டு விட்டாரே, தேவனை விட்டுட்டாருன்னு அடுத்து பாருங்க ராஜாவை எப்படி என்ன விட்டுட்டார். ஆசா 12ஆம் வசனம். நமக்கு எல்லாருக்கும் அப்படிப்பட்ட அபாயங்கள் இருக்கு. ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை நாம் முடிவு இருந்து உறுதியாக பெற்றுக் கொண்டிருக்க வேண்டும். 12ஆம் வசனம். ஆசா அரசாண்ட 39ஆம் வருஷத்திலே அவன் கால்களில் வியாதி கண்டு அவன் நோவு மிகவும் உச்சமாக இருந்தது. இப்போ என்ன செய்யலாம்? அவன் எல்லாருக்கும் பிரச்சனைகள், பண கஷ்டம், வியாதி, பிரச்சனைகள், பாடுகள், துன்பங்கள் எல்லாம் நமக்கு வருது. ஆரம்பத்தில் எப்படி இருந்தோம்? இப்போ மனுஷர் தான், பணம் தான். உறுதியாய் பற்றி கொண்டது பணம் தான், உறுதியாய் பற்றி கொண்டது மனுஷன்தான். தேவனை விட்டு விட்டு மனுஷனை பற்றி கொண்டோம். மாம்சமானதை புயபலமாக்கி மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்க ஆரம்பிச்சிட்டோம். யாரோ ஒரு மனுஷன், அவர் தான் நமக்கு தெய்வம். அப்படி பற்றி கொண்டாமா? என்ன சொல்கிறாங்க? 39 மிகவும் சிரமமாக இருந்தது. அவன் தன் வியாதியிலும். ஆரம்பத்தில் நம்ம எப்படி தேடணும்? வியாதியில் சொல்லுங்க. இப்பவும் தேடுறோம் கர்த்தரை. அது 2ஆவதாக இருக்கா? முதல்ல டாக்டர். இப்போமெல்லாம் நமக்கு படிச்சுன்னா உடனே டாக்டர். நல்லது இல்லைன்னு சொல்லலை, கர்த்தரை தேடுவோம். கர்த்தர் என்ன சொல்கிறாருங்க, அவர் வழி என்ன, அவர் யோசனை என்ன, அவர் ஏன் இதை நம்ம வாழ்க்கையில் அனுமதிச்சார், எதுனாலும் ஏன் ஆண்டவர் ஏன் இந்த காரியத்தை நம்ம வாழ்க்கையில் அனுமதிச்சார் அப்படின்னு கர்த்தரை தேடிக்கொண்டு வாழ்ந்த ஜனம் இப்போ அவரை விட்டுட்ட மனுஷனை நாடுது. என்ன எழுதியிருக்கு? அவன் வியாதியிலும் கர்த்தரை அல்ல, பரிகாரியே, டாக்டரையே, வைத்தியரையே தேட ஆரம்பிச்சார். எப்படி ஆரம்பித்த ஒரு மனுஷன் எப்படி போய் முடிச்சுட்டான் பாருங்க. ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை விட்டு விலகி கடைசியை கெட்டு போயிட்டான் பாருங்க. சரியாக ஆரம்பித்தோம். நாமும் ஆரம்பத்தில் நம்பிக்கையை நல்லபடியாக கொண்டிருக்கலாம். நம்முடைய முடிவு அதான், நமக்கு வருஷங்கள் ஆக ஆக நமக்கு காரியங்கள் இருதயம் கனத்து போக, அறிவு பெருத்து போக, பெருமை வந்து போக, சுயநீதி பெருத்து போக, சபையில் நானும் ஒருத்தந்தான்னு நமக்கு நினைக்க உங்களுக்கு எனக்கும் பயங்கர அபாயம் இருக்குது. அப்படி ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவு பெருந்து உறுதியாய் நாம் பற்றி கொண்டே தான் போகணும். உறுதியாக இருக்கும், ஸ்ட்ராங்காக. உண்மையாக இல்லாமல் என்ன ஒன்றும் செய்ய முடியாத ஆண்டவரே, நான் கொடி, நீங்கள் செடி, உண்மையிலே நிலைத்திருந்தால் தான் நான் கறி கொடுப்பேன், வேறு வழி இல்லை ஆண்டவரே அப்படின்னு நம்ம இணைந்திருந்தால் ஒழிய காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் வாங்கிக்காது. கடைசியாக கர்த்தரை விட்டான். ஆசா தன் அரசாண்ட 40ஆம் வருஷத்தில் மரித்தான். நம்பிக்கையாக மரித்தானா, நம்பிக்கை இல்லாமல் மரித்தானா?
விசுவாசமாக மரித்தானா, விசுவாசம் இல்லாமல் மரித்தானா? மனுஷனை நம்பி மரித்தானா, தேவனை நம்பி மரித்தானா? நான் ஒன்றும் சொல்ல முடியும் சத்தமா. தேவனை நம்பி ஆரம்பித்த ஒருவன் கடைசியாக மனுஷனை நம்பி செத்துட்டான். நமக்கு எல்லாருக்கும் அபாயம் அப்படி இருக்கு. தேவனை நம்பி ஆரம்பித்து கடைசியாக மனுஷனை நம்பி முடிச்சிடுறது. சாவுக்கு நிறைய பேர் வரலாம். சிலருடைய ஆசைகள்லாம் அப்படி தான் இருக்கா. சாவுக்கு நிறைய பேர் வரலாம். நாய் கூட கடிச்சு இழுத்துட்டு போகலாம். தலை இல்லாமல் தலையை வெட்டுனாங்க சீடர்களை, ரெண்டாக அறுத்து போட்டாங்க. சிறைச்சாலை வச்சு கொளுத்து விட்டுடாங்க மரத்தோடு வச்சு. நல்ல அடக்க ஆராதனைக்கும் நல்ல இதுதான் தேடிக்கிட்டு இருந்தாங்களா சீடர்கள்? நம்ம என்ன தேடி இருக்கோம்? நமக்கு நண்பர்கள், சபை கூட்டமெல்லாம் எதுக்காக இருக்குது? தேவனை ஆரம்பித்த நாம் இப்போ மனுஷனுக்கு சரணடைந்து மனுஷன் சத்தத்தை கேட்டு தேவனை நம்பி வாழ்ந்த நாம் இப்போ தேவனை விசுவாசிக்காமல் மனுஷனை நம்பி வியாதியில் தேவனை தேடாமல் வியாதியிலும் மனுஷனை நம்பி செத்துட்டான் ஒரு மனுஷன். இவெல்லாம் நமக்கு எச்சரிப்பாக இருக்கு. ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவு புரிந்தும் உறுதியாய் நாம் பற்றி கொள்ளணும். கர்த்தாவே எனக்கு அப்படிப்பட்ட நல்ல கிருபை தான். புதிய ஏற்பாட்டில் எத்தனையோ வாசிக்கிறோம். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நாய் கக்குனது தின்னுத மாதிரி போய் தின்னுவோம். இருதயத்திலிருந்து வருகிற யோசனைகள் தான் பொல்லாததுன்னு தெரிஞ்சு எல்லாத்தையும் கக்கணும். ஒரு நாள் உபச்சாரம், வேசித்தனம், களவு, பொய், சூது, வஞ்சகத்தெல்லாம் கக்கணும் ஒரு காலத்தில். ஆனால் ஒரு காலம் வந்த பிறகு கக்குனதை போய் அப்படி தான் பேதர் பேசுகிற நாய் தன் கக்குனதை திரும்பினது போல கக்குனதை திரும்பி விட்டார். கழுவப்பட்ட பன்றி, அது குறித்து அப்புறம் யோசிப்போம். கழுவப்பட்ட பன்றி திரும்பவும் சேர்த்துக்கு போனது போல போகிறோமானா, ஆண்டவர் இல்லை ஆண்டவரே நான் கழுவப்பட்டவன். ஒரு சிலதை நான் கக்குனது, சீனு கக்குனது. இப்போ அதை பார்த்து அதையா படையப்படின்னு தின்னுறேன். ஆண்டவரே நீ தான் எனக்கு எல்லாம்னு வந்த. இப்போ மனுஷர் மேலே போய் விழுகிறேன், மனுஷரை சார்ந்து கொண்டு இருக்கிறேன். கர்த்தரை சார்ந்து கொண்டு போதோவெனில் இப்போ நான் மனுஷரை சார்ந்து கொள்கிறேன். ஆண்டவரே என் மேலே கிருபையாகும். ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை நான் உறுதியாய் பற்றிக்கொள்ள எனக்கு உதவி செய்யும் என்று ஆண்டவர் பக்கமாய் திரும்பவும் முடிவு புரிந்து கர்த்தரையே சார்ந்து கொண்டு கர்த்தருக்கே சகல கனமும் மகிமையும் செலுத்தி நம்முடைய வாழ்க்கை சந்தோஷமாய் அவருக்கே பிரியமாய் முடிக்க கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அதை செய்யத்தான் நம்மோட பேசுகிறான். நீ ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை விட்டுறாத, உறுதியாயிரு. அவருடைய சுபாவத்துக்கு நீ பங்காளியாக நீ மாறுவ. நீ அப்படி இருன்னு ஆண்டவர் நம்மை உற்சாகப்படுத்துகிறார். கர்த்தர் வர நாட்களில் நம்மை அப்படி ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவர் பேசின வார்த்தைகளுக்காக நானும் விசுவாச வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 17ஆம் அதிகாரத்தில் நாம் கேட்டோம். பக்கம் 188. அங்கே பவுல் சொல்கிறார், அந்த ஜனங்களை பார்த்து, அத்தனை பட்டணத்தாரை பார்த்து ஒரு சில காரியங்களை சொல்கிறார். நான் சுற்றி திரிந்து உங்கள் ஆராதனைக்குரியவர்களை கவனித்து பார்த்த பொழுது அறியப்படாத தேவனுக்கென்று எழுதியிருக்கிற ஒரு பலிபடத்தை கண்டேன். நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரே நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி, அதுக்கடுத்து நம்ம கேட்டோம், சகல ஜனங்களையும் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி 26ஆம் வசனம், பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர் குடியிருப்பின் எல்லைகளையும் தேவன் முன்குறித்திருக்கிறார். இப்படி ஆண்டவர் எல்லாவற்றையும் முன்குறித்து நாம் அவரை தேடும்படிக்கு ஆண்டவர் நம்ம அழைச்சிருக்கிறார். நம்மில் ஒருவருக்கும் அந்த ஆண்டவராக இயேசு தூரமான தேவனே அல்ல. ஆனால் நாம் மாத்திரம் ஆண்டவரே, நான் ஒவ்வொரு நாளும் உம்மை தேடுவதிலே நான் தீவிரம் காட்டணும். ஆண்டவரே, நம் ஆண்டவர் மேலே ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை நாம் உறுதியாய் பற்றி கொள்ளக்கூடிய மனசு நமக்கு வேணும். நான் எந்த சூழ்நிலையும் நமக்கு விரோதிகள் மனுஷர்கள் அல்ல, சாத்தானே நமக்கு விரோதி. ஆண்டவரே நமக்கு சொல்கிறார், நீங்கள் இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, உலகத்தை ஜெயித்தேன்கிறாரு. ஏதோ மனுஷனை ஜெயிக்கல ஆண்டவர், பிசாசை ஜெயித்தா. அதனால் நம்முடைய இதயத்தில் எப்பொழுதும் நாம் பிசாசுக்கு எதிராக நாம் போராடுவதிலே தீவிரமாக இருக்கணும். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே நான் ஆரம்பத்திலே கொண்டிருந்த நம்பிக்கையை நான் உறுதியாய் பற்றி தான் இருக்கிறேன்னா அது நம்மளே உணரலாம், நமக்கு தெரியும். அதை எப்படி பிரதர் உணரலான்னா நான் சொல்கிறேன் அது எப்படின்னு. நாம் ஆரம்பத்தில் வந்தப்போ அலசடிப்பட்டு காரியங்கள் புரியாமல் ஆண்டவரை அறியாமல் சில காரியங்கள் செய்தோம். நம்ம இருதயத்தில் ஒரு இளைப்பாறுதல் இல்லை.
ஆனால் நம்ம ஆண்டவரத்தில் வந்து, ஆண்டவரே உங்களிடத்தில் வர சொல்லி என்னை அழைச்சிங்களே ஆண்டவரே, நான் உங்களிடத்தில் வந்திருக்கிறேன், எனக்கு இளைப்பாறுதல் தாங்கன்னா அந்த ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இளைப்பாறுதல் தந்திருப்பார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம், மத்தேயு 11ஆம் அதிகாரம், அங்கே ஆண்டவர் 10ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சீஷர்களை 2 பேராக அனுப்புகிறாரு. எல்லாரும் போகிறாங்க, போய் ஆண்டவரை அறிவிக்கிறாங்க. அவர் சொல்லும்போது 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் ஒன்று சொல்கிறாரு, ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புவது போல நான் உங்களை அனுப்புகிறேன், ஆகையால் சர்ப்பங்களைப் போல வினாவுள்ளவர்களும். 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். புறாக்களைப் போல கபடற்றோருமாக இருங்கள், மனுஷரை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். ஆண்டவர் அதுக்கு அடுத்து சொல்கிறாரு, மனுஷனை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். அப்படின்னா நம்ம கூட இருக்கிற மனுஷர்களை குறித்து நாம் எப்பொழுதுமே எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா அவர்கள் உங்களை ஆலோசனை சங்கங்களுக்கு ஒப்பு கொடுத்து தங்கள் ஜப ஆலயங்களை உங்களை வாரினால் அடிப்பார்கள். ஆண்டவருக்கிடம் ஆடுகிற மனுஷர்கள் எல்லாரையும் இப்படி தான் செய்வாங்க அந்த உலகத்தார். ஆனால் நீங்கள் பயப்படாதீங்க, ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். நீங்கள் எங்கே போய் என்ன பேசினாலும் ஆண்டவர் உங்களோட பேசுவார். 19ஆம் வசனம். அவர்கள் உங்களை ஒப்புக் கொடுக்கும்போது எப்படி பேசுவோம் என்றும் என்னத்தை பேசுவோம் என்று கவலைப்படாதிருங்கள். நீங்கள் பேச வேண்டியது அந்நேரத்திலே உங்களுக்கு அருளப்படும், பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல. ஒரு சூழ்நிலை மத்தியில் நாம் பயப்படவே கூடாது. ஆண்டவரே இளைப்பாறுதலாய் வாழ என்னை அனுப்பிச்சிருக்கீங்க, சூழ்நிலை வந்து எனக்கு விரோதமாய் காரியங்களை செய்யும்போது நான் பயப்படாமல், ஆண்டவரே உங்களோட நாமத்தின் விசுவாசமாக நான் வந்திருக்கேன், ஆண்டவரே என் மேலே இப்படி அபாண்டமான காரியங்கள் சொன்னாலும் இப்போ நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் பேசுங்க. ஆண்டவரோட ஆவியானவர் சொன்னார், நீங்கள் பேச வேண்டாம், நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறவர். நமக்குள்ளே இருந்து ஒரு ஆண்டவரோட ஆவியான நம்மை பேசி பொல்லாத தீங்குக்கும் நாசமோசங்களுக்கும் தேவன் நம்ம இளைப்பாறுதலுக்குள்ள நடத்துவாருங்க. அந்த ஆண்டவர் சொல்கிறார் 11ஆம் வசனம், மத்தேயு 11ஆம் வசனம் 11:12 எப்படி இருக்கு? யோவான் ஸ்நானகம் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது, பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்கிறார்கள். ஆண்டவரே என்னோட வாழ்க்கையில் நான் ஆண்டவருக்குன்னு வாழ்கிறது வந்து ஏதோ சபைக்கு வந்தேன், எல்லா கூட்டங்களுக்கும் நான் கலந்துக்கிட்டேன், அதெல்லாம் நல்லது, அதெல்லாம் செய்யணும், நம்ம எல்லா கூட்டங்களுக்கும் கலந்து கொள்ளணும், ஜெபிக்கணும், ஆண்டவரை தேடணும். இதன் மத்தியிலே நான் ஆண்டவரே நான் உங்களுக்குன்னு வாழ்கிற ஒரு வாழ்க்கையில் ஒரு பலவந்தம் பண்ண நான் விரும்பணும். நமக்கு தெரியும், இப்போ சில பேர் சிகரெட் குடிச்சிட்டே இருப்பாங்க, அந்த இடத்துல அந்த வாடை வந்தாலே குடிக்கணுங்கிற எண்ணம் வரும். ஆண்டவரே நான் குடிக்க மாட்டேன் ஆண்டவரே, பலவந்தம் பண்ணுகிறேன், தீமையான காரியங்களை நான் பார்க்க மாட்டேன் ஆண்டவரே, பலவந்தம் பண்ணுகிறேன், என்ற கண்களுக்கு நான் கலிக்கம் போட உதவி செய்ய ஆண்டவரே. நான் இப்படி பலவந்தம் பண்ணி நான் வாழ்ந்தோம்னா நம்மளுடைய இதயத்தில் ஒரு இளைப்பாறுதல் உண்டாகுங்க. பலவந்தம் பண்ணுகிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே நாங்கள் சபைக்கு போனோமே, நாங்கள் அதை செய்தோமே இது செய்தோமே சொன்னால் ஆண்டவர் நம்மை அறியன்னு தான் சொல்லுவார். ஆண்டவரே நான் விசுவாசமாக என்னுடைய விசுவாசம் என் இயேசு உண்மையிலே இருக்கணுமே, அவரை நோக்கி பார்த்து நான் பிரகாசம் அடைவேன் நிச்சயமாய். ஒரு வார்த்தை நான் என்னாகும் புஸ்தகம் என்னாகவும் ராத்திரி கூட படித்து உற்சாகம் அடைஞ்சேன். ஆண்டவர் அங்கே ஒரு வார்த்தை என்னாகும் புஸ்தகத்தில் 14ஆம் அதிகாரம் என்னாக புஸ்தகத்தில் நிறைய காரியங்களை நாம் படிச்சுட்டு அங்கே ஆண்டவர் சொல்கிறாரு 30ஆம் வசனம் 14:30, எப்னேயின் குமாரனாகிய காலேபும் நூனின் குமாரனாக யோசுவாவும் தவிர மற்றவர்கள் நான் உங்களை குடியேற்றும் என்று ஆணையிட்ட தேசத்திலே பிரவேசிப்பதில்லை. ஏன்னா அவங்க அவிசுவாசப்பட்டு காரியங்களை செய்து தப்பு பண்ணுறாங்க. ஆண்டவர் கடுமையாக கண்டிக்கிறாரு. அவங்க 36ஆம் வசனத்தில் அந்த தேசத்தை சோதித்து பார்க்கும்படி மோசையால் அனுப்பப்பட்டு திரும்பி அந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி கொண்டு வந்த மனுஷர்லாம் அப்படி சொல்லி காரியங்களை சொல்கிறாரு. சொல்லிகிட்டே வரும்போது அவங்கள ஆண்டவர் மனம் திரும்பப்படி செய்யுன்னு சொல்வார். ஒரு 21ஆம் வசனம் என்னாகும் 21. இப்படி காரியங்கள் செய்யும்போது அங்கே ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் பேசுவாங்க, காரியங்கள் நடக்கும். 21ஆம் அதிகாரம் 5. ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாய் பேசி, நாங்கள் வனாந்திரத்திலே சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணினது என்ன? இங்கே அப்பமும் இல்லை தண்ணீரும் இல்லை, இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பாய் இருக்கிறது என்றார்கள். அப்பொழுது கர்த்தர் கொல்லிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார். அவைகள் ஜனங்களை கடித்ததினாலே இஸ்ரவேலுக்குள்ளே அநேகர்கள் செத்தார்கள். உடனே அதனாலே ஜனங்கள் மோசே எடுத்துட்டு போய், நாங்கள் கர்த்தருக்கும் உமக்கும் விரோதமாக பேசினதினாலே பாவம் செய்தோம்,
சர்ப்பங்கள் எங்களை விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றார்கள். மோசே ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணினான். மோசே ஜெபிக்கிறாரு. ஜெபிச்ச பிறகு ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க. அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை. கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான். அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான். சர்ப்பம் ஒருவனை கடித்த போது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான். இப்படி நம்மளோட வாழ்க்கையில் நாம் எப்பொழுதுமே நாம் இயேசுவை நோக்கி பார்த்து, ஆண்டவரே என்னோடய வாழ்க்கையிலே இளைப்பாறுதல் இல்லைன்னா என்னிடத்துல என்ன தவறு இருக்கு ஆண்டவரே? என்னோட அவிசுவாசம், என்னிடத்துல விசுவாசம் இல்லை ஆண்டவரே. நான் என்ன நம்புகிறேன் ஆண்டவரே, நான் என்னை நம்பாமல் உங்களை நம்ப உதவி செய்யுங்க. என் இருதயம் என் ஆண்டவராக இயேசுவை நோக்கி பார்க்கணுமே. என்னுடைய வாழ்க்கையில் இளைப்பாறுதல் வேணுமே. அந்த ஆசாவின் சம்பவத்தில் அவனோட வாழ்க்கையில் இளைப்பாறுதல் இல்லாமல் போச்சு. அந்த ஆசாவின் புஸ்தகம் இந்த 2 நாளாகவும் 17 பக்கம் 516 17 550 பக்கம். நாம் கேட்ட அந்த வார்த்தையிலே 15ஆம் வசனம் 15 தங்கள் முழு இருதயத்தோடும் ஆணையிட்டு தங்கள் முழு மனதோடும் அவரை தேடினார்கள். கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்பட்டு சுற்றுப்புறத்தாரால் யுத்தமில்லாதபடிக்கு அவர்களை இளைப்பாற பண்ணினார். அப்போ நம்மளோட வாழ்க்கையில் இளைப்பாறுதல் வேணும்னா நம்ம மெய்யாகவே ஆண்டவரை தேடணும். ஆண்டவரே, நான் நம்மிடத்தில் இளைப்பாறுதலை காண உதவி செய்யுங்க. ஏன்னா ஆண்டவர் தான் சொல்லியிருக்காரு மத்தேயு 11 நான் அப்படி பலவந்தம் பண்ணி காரியங்கள் செய்தால் மாத்திரம் இல்லை, இப்படி யுத்தம் இல்லாமல் இருக்க நாம் ஆண்டவரை தேடணும். தேடின அந்த மனுஷனுக்கு தான் நம்ம கேட்டோம் இவ்வளவு நேரம். தம்மை பற்றி உத்தம இதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணுகிற ஆண்டவர் மேலே இருந்து நம்ம எல்லாவரையும் பார்க்குறாருங்க. இன்றைக்கி மனுஷன் பார்க்குற பிரகாரமாக ஆண்டவர் பார்க்கறதே இல்லை. தேவனுடைய வழி வேற, நம்முடைய வழி வேற. சாமுவேல் போய் சவுலை பார்த்து, இவன் தான் அருமையான ஆள், இவன் தான் ஆண்டவர் ராஜாவாக்கினான்னு சொன்னார். 2 சாமுவேல் நினைக்கிற அந்த சம்பவம் 2 சாமுவேல் புஸ்தகம் 1 சாமுவேல் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்தில் இருக்கு பாருங்க, 352ஆம் பக்கம். அங்கே சவுலை ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறாரு. சவுலை தேர்ந்தெடுத்தோடனே சாமுவேல் எப்படி சொல்கிறாரு பாருங்க. சவுலை பார்த்து எல்லா ஜனங்களையும் பார்த்து சொல்கிறாரு. 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். சவுலை தேடும்போது அவன் ஒளிஞ்சிக்கிறார் போய். அப்பொழுது அவர்கள் ஓடி அங்கே இருந்து அவனை அழைத்து கொண்டு வந்தார்கள். அவன் ஜனங்கள் நடுவே நின்றபோது எல்லா ஜனங்களும் அவன் தோளுக்கு கீழாக இருக்கத்தக்கதாக உயரமுள்ளவனாக இருந்தான். எல்லா ஜனங்களுக்கும் கீழே இருக்கிறது போல சவுல் மாத்திரம் உயரமாக தெரிஞ்சான். சாமுவேல் தீர்க்கதரிசி அவருடைய கண்ணுக்கும் அப்படி தான் தெரிஞ்சார் அவர் சவுல். அப்பொழுது சாமுவேல் எல்லா ஜனங்களையும் நோக்கி, ஆண்டவர் சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்கிறாரு, எல்லா ஜனங்களையும் நோக்கி, கர்த்தர் தெரிந்து கொண்டவனை பாருங்கள், சமஸ்த ஜனங்களுக்குள்ளே அவனுக்கு சமமானவன் இல்லை என்றான். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் மார்படுத்தி, ராஜா வாழ்க, சவுலே வாழ்கன்னு சொல்கிறாங்க. ராஜா தான் இப்போ சவுல். ஆனால் அந்த நிதானிப்பு தவறுங்க. சாமுவேலுடைய நிதானிப்பு தப்பு. நான் காட்டுறேன் அதுக்கடுத்து ஏன் இப்படி சாமுவேல் தவறாக இருந்தது நினச்சாருன்னு. இதே சாமுவேல் தாவீதை போய் அபிஷேகம் பண்ண போகிறாரு. அதுக்கு அடுத்த பக்கத்தில் இருந்து பாருங்க. 16ஆம் அதிகாரம். இதே 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம். அங்கே போகிறாரு. இங்கே ராஜா சாவுகளை தள்ளின பிறகு சாமுவேலுக்கு புரியவே இல்லை. அங்கே போய் தாவீதை அபிஷேகம் பண்ண போகிறாரு. அங்கே அந்த ஈசாயின் வீட்டுக்கு போயிட்டாரு. 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் படிக்கிறேன். 5ஆம் வசனத்தில் அவர் வர்றார். வீட்டுக்கு காரியங்கள் சொல்கிறாரு. அவர்கள் வந்தபோது அவன் எலியாவை பார்த்தவுடனே, கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவன் இவன் தான் ஆக்கும் என்றான். சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்கிறாரு, எலியாங்கிற அவருடைய மூத்த மகனை பார்த்தோன்னே, எலியாப்பா பார்த்தோன்னே, ஆண்டவர் அபிஷேகம் பண்ண போகிற மனுஷன் இவன் தானா அப்படின்னு சாமுவேல் பார்க்குறாரு. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம். அன்னைக்கு பவுலை பார்த்தது போல நீ இவனை பார்க்காத, சவுலை பார்த்தது போல நீ பார்க்காத, நான் பார்க்குற போல் நீ பாரு. என்னுடைய வழிகள் உன்னுடைய வழிகள் அல்ல. சாமுவேலுக்கு சொல்கிறாருங்க ஆண்டவர், இவனுடைய சரீர வளர்ச்சியை பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷர் பார்க்கப்படி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். இப்படி ஆண்டவர் உத்தமமாய் வாழ்கிற என்னுடைய இருதயத்தை ஆண்டவர் பார்க்குறாருங்க. இந்த பூமியிலே நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும், ஆண்டவரே இந்த பூமியிலே நீர் எங்களை நாங்கள் வேற அறியாத தேவனை ஆராதித்த ஜனங்கள், ஆண்டவரே இப்போ அறியப்படுகிற இயேசுவை நாங்கள் நோக்கி பார்க்கணுமே. என்னுடைய பாவ அக்கிரமத்தை சிலுவையிலே சுமந்தீங்களே ஆண்டவரே,
எனக்கு இளைப்பாறுதல் தாங்கன்னா நம்ம ஆண்டவரத்தில் வரணுங்க. இங்கே இப்படி பார்த்த பிறகு ஆண்டவர் ரெண்டாவதும் பார்க்குறாரு. அப்போது ஈசாய் அபினதாப்பை கூப்பிட்டு வர்றாரு, அதுவும் தெரியல. மூணாவது சம்மா எல்லாம் 10ஆம் வசனம் கடைசியில் கர்த்தர் இவர்களில் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை. 11ஆம் வசனத்துக்கு வந்த பிறகு தான் அவனுக்கு யோசனை வருது, ஆண்டவர் என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொன்ன பிறகு ஆண்டவர்கிட்ட சாமுவேல் கேட்குறாரு. அப்போ தான் ஈசாயிட்ட பேச சொல்கிறாரு. ஈசாயை பார்த்து சாமுவேல் கேட்குறாரு, உனக்கு பிள்ளைகள் இவ்வளோ தராங்கன்ன பிறகு தான் ஈசாய்க்கே ஞாபகம் வருது, ஆகா ஒருத்தவங்க ஆடு மேய்க்கிறானே அப்படின்னு. ஆண்டவர் கண்கள் தம்மை உத்தவமாய் தேடுகிற ஜனங்கள் மேல் ஆண்டவர் வல்லமாய் விளங்க செய்கிறாருங்க. ஆத்தாங்கரையில் ஆடு மேய்ச்ச சாவிதை தேவன் தெரிந்து கொண்டு அழைத்து அவனுக்கு விருந்து வச்சு அவனை அபிஷேகம் பண்ணின ஆண்டவர். அதனால் நீங்களும் நானும் மனுஷன் பார்த்து நிதானிக்கிறோம் நான் வாழவே கூடாது. ஆண்டவரே, நீர் என்னை காண்கிற தேவன், நான் இந்த பூமியிலே பயப்படாமல் உங்களோட நாமத்தை விசுவாசமாய் பற்றி கொண்டு வாழ உதவி செய்யுங்க அப்படின்னா நம்ம சோர்ந்து போக மாட்டோம். நம்ம முதல்ல ஆண்டவரத்தில் வரணும். மத்தேயு 11ஆம் அதிகாரம், அதில் நாம் ஆண்டவர் சொல்லித்தரார் பாருங்க நமக்கு எப்படின்னு. அண்ணன் அந்த யோவான் சாணன் குறித்து பேசிக்கிட்டே வர்றாரு. வந்த பிறகு 27ஆம் வசனம், சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறொருவனும் குமாரனை அறியான். குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறாரோ அவனும் தவிர வேறொருவனும் பிதாவை அறியான் அப்படின்னு சொல்லிட்டு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். நம்முடைய வருத்தத்தையும் பாரத்தையும் நம் ஆண்டவர் மேலே வச்சு, ஆண்டவரே எனக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொன்னீங்களா ஆண்டவரே, அந்த ஆசோவை போல நான் இளைப்பாறுதல் இல்லாமல் வாழக்கூடாது ஆண்டவரே, என்னுடைய உறுதி உண்மையிலே நிலைச்சிருக்க உதவி செய்யுங்க. ஆண்டவர் சொல்கிறார் 29ஆம் வசனம், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு. ஆண்டவர் நம்மளோட வாழ்க்கையிலே அவர் ஒரு பக்கம் இருக்கிறாரு, நாம் ஒரு பக்கம் இருக்கிறாங்க. நமக்கு தெரியும், கிராமத்தில் இருக்கிறோம், வண்டி பூட்டி மூட்டையை வண்டியில் ஓட்டும் போது 2 மாடு இருக்கும். ஒரு மாடு அது நாமாவும், ஒரு மாடு நமக்கு ஆண்டவராகவும் இருக்கிறதா நம்முடைய வாழ்க்கையில். ஆண்டவரே, என்னோட வாழ்க்கையில் நீங்களும் நானும் சேர்ந்து வாழ எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, உங்களுடைய நுகத்தை நான் ஏற்றுக்கொண்டு உங்களிடத்தில் கற்றுக்கொள்ள வந்திருக்கிறேன். சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்கள் இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கிறது என்றார். இப்படி ஆண்டவரை நான் பார்த்து, ஆண்டவரே என்னுடைய குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் வாங்க ஆண்டவரே, நீங்களும் நானும் சேர்ந்து ஆண்டவரே ஜெய வாழ்க்கை வாழ நீங்கள் எனக்கு உதவி செய்வீங்க. நான் எந்த மனுஷனையும் நம்பாததெல்லாம் ஆண்டவருக்கு தெரியுங்க. சவுல் சபையை துன்பப்படுத்தினார். சவுலை தேவன் சந்தித்தார், கண்ணை குருடாக்கினார். அந்த சவுலை கொண்டு தான் ஆண்டவர் சபையை ஸ்தாபித்து சபைகள் விருத்தியடைந்து பெருகினார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9 படித்து பாருங்கள். தேவன் சபைக்கு விரோதமாக எந்த மனுஷன் எழுப்பினாலும் அவனுடைய கண்களை குருடாக்கிடுவார். அதனால் நாம் சபையை குறித்து ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொள்வார். சபையை கட்டுறது ஆண்டவருடைய வேலை. ஆண்டவரே, நான் என்னுடைய குடும்பத்தில் எப்படி இருக்கிறேன், நான் வாங்குவதிலும் கொடுப்பதிலும் மன உண்மையாக இருக்கிறேனா, நேர்மையாக நடந்து கொள்கிறேனா, தந்திரமாக இருக்கிறேனா. ஒரு ஆக்கியோன்னு சொல்லுவார், சவுலை குறித்து பேசும்போது சவுல் பலியிட சொல்கிறாரு, எல்லாத்தையும் பலியிட்டு நலமானதை நான் ஆண்டவருக்கு பலியிட வந்தேன்னு சொல்லி ஒரு தந்திரமான வார்த்தையில் பேசுவார். அவர் கீழ்ப்படியாமல் போனதோ மற்ற காரியங்கள்லாம் குறித்து தேவ மனுஷன் அவரை வியாக்கியானம் பண்ணலிங்க. சில பேரிட்டில் உள்ள தந்திரங்கள், நான் ஆண்டவருக்கு பலியிடத்தானே நான் அதெல்லாம் கொள்ளாமல் இருந்தேன்னு சொல்லி தந்திரமாய் பேசுகிற காரியங்கள் நம்மிடத்தில் கூடவே கூடாது. ஆண்டவரே, உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லைன்னு சொல்லி நீங்கள் எனக்கு சொல்லிக் கொடுத்துறீங்க. ஆண்டவரே, நான் உண்மை போல் இந்த பூமியிலே வாழ எனக்கு உம்முடைய நாமத்தை எனக்கு வெளிப்படுத்துங்க. நீங்கள் எனக்கு வெளிப்படுத்தாவிட்டால் எனக்கு பிதாவை யாரும் காட்ட முடியாது ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நாம் ஆண்டவரை மாத்திரம் எல்லா சூழ்நிலையிலும் பார்த்தோம்னா போதுங்க, ஆண்டவர் நமக்கு தம்முடைய மகனை வெளிப்படுத்துவார். யோபுவின் சம்பவம் நமக்கு நல்லா தெரியும். யோபு ஆரம்பத்தில் ஒரு வார்த்தையை சொல்வார். யோபுவோட உறுதியை குறித்து நான் காட்டுகிறேன். யோபுவின் புஸ்தகம். யோபு ஆரம்பத்திலே ஆண்டவரால் முத்திரை எழுதப்பட்ட மனுஷன். என்னுடைய தாசனாக யோபு மேல் கவனம் வைத்தாயோ என்று சாத்தானுக்கு சவால் விட்ட ஆண்டவர், அவனுக்கு சோதனை வருது, பிரச்சனை வருது, எல்லா காரியங்களிலும் அவன் சொல்லிட்டே 19ஆம் அதிகாரம் பக்கம் 250 பழைய ஏற்பாட்டில் எல்லாத்தையும் அவன் கெஞ்சுறாரு. அவருடைய வியாதி அவருக்கு அருவருப்பாக இருக்குது, கஷ்டப்படுறாரு. அப்பொழுது சொல்லுகிறாரு 23ஆம் வசனம், அப்பொழுது சொல்லும் வார்த்தைகள் அவர் சொல்கிறாரு. யோபு சொல்கிறாரு, நான் இப்பொழுது சொல்லும் வார்த்தைகள் எழுதப்பட்டால் நலமாக இருக்கும். எப்போ சொல்கிறாருன்னா, அவரோட தோல் அழுவி என் எலும்புகள் என் தோலோடும் என் மாம்சத்தோடும் ஒட்டி கொண்டு இருக்கிறது, என் பற்களை மூட கொஞ்சம் தோல் மாத்திரம் தான் தப்பினது, என் சிநேகிதரே எனக்கு இருங்குங்கள் என்று தேவனுடைய கையை தொட்டன்னு சொல்லி புலம்புறாரு. சரியான கஷ்டம், நெருக்கம்,
என்னன்னே புரியல யோபுவுக்கு. ஆனால் யோபுவோட உறுதி எப்படி பாருங்க, நான் சொல்லுகிற வார்த்தைகள் இப்போ எழுதப்பட்டால் நல்லா இருக்குங்கிறாரு. அதை ஒரு புஸ்தகத்தில் எழுதுங்க அப்படின்லாம் சொல்லவே இல்லை. அதை என்றைக்கும் நிலைக்க அவைகள் கருங்கலிலே ஒளிவெட்டாகவும் ஈய எழுத்தாகவும் பதிந்தால் நலமாக இருக்கும். எவ்வளோ ஆணித்தரமான ஒரு நம்பிக்கை பாருங்கள். நான் சொல்கிறத நீங்கள் புத்தகத்தில் எழுதாதீங்க, அதெல்லாம் காணா போயிடும், மறைஞ்சு போயிடும். நான் சொல்கிறதுல கல்வெட்டில் எழுதுங்க. நமக்கு தெரியும் பழைய காலத்து பில்டிங்லாம் 1950 கட்டினது, 20 கட்டினது சொல்லி இப்போ கல்வெட்டில் எழுதியிருப்பாங்க. அதை யாருமே மாற்ற முடியாது. அதுபோல் யோபுவின் உறுதி, ஆண்டவரே நான் ஆண்டவரை குறித்து சொல்கிற வார்த்தைகளை ஒரு கல்வெட்டில் எழுதுங்க. எவ்வளோ பெரிய உறுதி. எல்லாம் இருக்கும்போது இல்லைங்க, இல்லாமை அழிஞ்சு போச்சு, எல்லாமே ஒன்றும் இல்லாமல் போச்சு. இல்லாமையிலே யோபுவோட உறுதியை நாம் பின்பற்ற அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் 25ஆம் வசனம், என் மீட்பர் உயிரோடே இருக்கிறார் என்றும், அருமையாக சொல்கிறார், என் ஆண்டவர் உயிரோடே இருக்கிறார். ஆண்டவரை பார்க்காத, ஆண்டவரை குறித்து கேள்விப்படாத அந்த மனுஷன், என் ஆண்டவர் உயிரோடே இருக்கிறார், அவர் கடைசி நாளிலே பூமியின் மேல் நிற்பார் என்று நான் அறிந்திருக்கிறேன். இப்படி என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பும் நான் என் மாம்சத்திலிருந்து என் தேவனையே பார்ப்பேன். நான் இப்போ இருக்கிற சரீரத்திலிருந்து என் ஆண்டவரே நான் பார்ப்பேன். அவனுடைய விசுவாச அறிக்கையை தாங்க ஆண்டவர் பார்க்குறாரு. அவன் இல்லாமலும் புலம்பி தவிக்கலை. சொன்னாமல் சொல்ல ஆண்டவரை மறந்துட்டு போய் வேறு வழியாக ஆண்டவரை பின்பற்ற போலீங்க. 27ஆம் வசனம், அவரை நானே பார்ப்பேன். நீங்கள் பார்ப்பீங்க, நானாக செத்து போடுவேன், என்னுடைய சந்ததி பார்க்குன்னு சொல்லவே இல்லைங்க அவர். நான் சாக மாட்டேன், நானே என் ஆண்டவரை பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சையால் என் உள்ளந்திரியங்கள் எனக்குள்ளே சோர்ந்து போகிறது. இப்படி உறுதியாக இந்த மனுஷன் ஆண்டவரை சிந்திச்சாருங்க. 42ஆம் அதிகாரம், யோபுவின் புத்தகம் 42ஆம் அதிகாரம். அநேக காரியங்கள் நமக்கு தெரியும், அதனால் நான் சுருக்கமாக சொல்கிறேன். யோபுவை குறித்து நமக்கு தெரியும். அங்கே யோபு சொல்கிறாரு, நான் இப்படி புலம்பினேன், எனக்கு தெரியாது, அலப்பினேன் அப்படின்னு சொல்லி யோபு பேசின பிறகு ஆண்டவர் சொல்கிறாரு, நீர் எனக்கு செவி கொடும். 42:4, அப்பொழுது நான் பேசுவேன், நான் உம்மை கேள்வி கேட்பேன், நீ எனக்கு உத்தரவு சொல்லும். என் காதினாலே உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது. அன்னைக்கு 16ஆம் அதிகாரத்தில் யோபுவின் அறிக்கையை பரிசுத்த ஆவியானவர் எழுதியிருக்கிறாரு. இதோ வாழ்ந்து அதுக்கு பிறகு அவனுடைய எல்லா காரியங்களும் சரி நல்லாகன பிறகு அவன் ஆண்டவர் விட்டு விலகலிங்க. ஆண்டவரே உம்மை நான் காண்கிறேன், ஆகையால் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாப்படுகிறேன் என்றான். இப்படி ஆண்டவர் முன்பாக அந்த யோபுவை போல நம்ம வாழ்க்கையிலே மாத்திரம் எந்த சூழ்நிலை வரட்டும் நமக்கு பயப்பட வேண்டாம். ஆண்டவரே, நீங்கள் உங்களுடைய அனுமதி இல்லாமல் என் தலையில் உள்ள முடி கூட விழாத ஆண்டவரே, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை கொடுப்போம், எண்ணத்தை புசுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். எல்லாவற்றையும் உங்கள் பிதா பொறுப்படுத்திக் கொண்டிருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள். ஆண்டவரே, என்னோட வாழ்க்கையில் முதலாவது அது நீங்களாக தான் ஆண்டவரே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்முடைய விசுவாசத்தை நாம் ஆண்டவர் மேல் வச்சோம்னு வச்சுங்க, நம்ம ஆச்சரியப்பட மாட்டோம், இளைப்பாறுதல் நமக்கு உண்டாகிருக்கும். ஏசாயாவின் புத்தகம் 35ஆம் அதிகாரம். ஏசாயா 35ஆம் அதிகாரம். அங்கே 35ஆம் அதிகாரத்தில் ஏசாயா எப்படி சொல்கிறார் பாருங்க. 35:3, தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கங்களை பலப்படுத்துங்கள். ஆண்டவருடைய வார்த்தை உற்சாகமாக இருக்கு. மனம் பதறுகளை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள். சபைக்கு நாம் பிறரை மனம் பயப்படுத்தக்கூடாது. ஆண்டவர் அப்படி செய்யவே இல்லை. பயப்படாதிருங்கள், ஆண்டவர் உங்களை பொறுப்படுத்திக் கொள்வார். உங்கள் கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள், அவர் உங்களை விசாரிக்கிற ஆனபடியினாலே. ஆண்டவர் கூட இருந்த பேதுரு சொல்கிறாருங்க அந்த வார்த்தையை. நம்மளோட சூழ்நிலையெல்லாம் பயப்படாமல் விசுவாசமாய் ஆண்டவரை நோக்கி நாம் பார்த்தோம்னா அந்த வார்த்தையை நாம் பயப்படாதிருக்க சொல்லும். மனம் பதறுகளை பார்த்து பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கும் வருவார், அவர் உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். இப்படி நாம் பிறரை பார்த்து பயப்படாதீங்க பிரதர், சந்தோஷமாக இருங்க. தேவன் நம்முடைய வழி வேற, தேவனுடைய வழி வேற. நமக்கு விளங்காமல் கூட இருக்கலாம், பரவாயில்ல, ஆண்டவருக்கு விளங்கும். ஆண்டவரே, நன்மை செய்யும்படி நீர் எனக்கு கொடுத்திருக்க இந்த காலங்களிலே நான் நன்மை செய்து பாடல் நம்பிக்கை உதவி செய்யுங்க. ஆண்டவரே, தீமைக்கு தீமை செய்யாதற்கு உதவி செய்யுங்க. உங்களுடைய முகத்தை ஏற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. இயேசுவை நோக்கி நான் பார்க்க உதவி செய்யுங்க. இயேசு தாங்க செய்தார். ரோமர் புத்தகம் 14ஆம் அதிகாரத்தில் பாருங்கள். அவர் தனக்கானதை தேடவே இல்லை, பிறருக்கானதை தேடினார், பிதாவை மகிமைப்படுத்தினார். எல்லா சூழ்நிலையும் பிதாவே
உம்மை மகிமைப்படுத்த நான் விரும்புகிறேன்னு சொல்லி பிதாவையே தேவன் இயேசு மகிமைப்படுத்துறது போல் நம்முடைய சூழ்நிலை மத்தியில் நாம் பிதாவை மகிமைப்படுத்துறோம்னா நம்முடைய வாழ்க்கையில் பயம் இருக்காது, அலசடி இருக்காது, இளைப்பாறுதல் இருக்குங்க, நிச்சயமாகவே இருக்கும். நமக்கு புறம்பான காரியங்கள் நம்மை பயப்படுத்தலாம். ஆண்டவரே என் இருதயத்தில் இளைப்பாறுதல் தாங்க ஆண்டவரே. இதில் சொல்லிட்டு 35ஆம் அதிகாரம் நிறைய வார்த்தைகள் இருக்குது, கடைசி நான் சொல்கிறேன். 8ஆம் வசனம், அங்கே பெரும்பாதையான வழி இருக்கும், அது பரிசுத்த வழி எனப்படும். அது ஆண்டவருடைய வழிங்க. பெரும்பாதையான வழி இருக்கும், அது பரிசுத்த வழி எனப்படும். தீட்டுள்ளவன் அதில் நடந்து வருகிறதில்லை. அந்த வழியிலே நடந்துகிறவர்கள் பேதையராக இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. நீங்களும் நானும் பேதையாக இருந்து ஆண்டவரே சபையில் வந்து என்னோட காரியங்கள் மாறாத போல நமக்கு தெரிஞ்சால் கூட அது நம்முடைய அவிசுவாசம். ஆண்டவரே நான் விசுவாசமாய் உண்மை பார்க்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. சூழ்நிலை நிமிடத்தில் எனக்கு எல்லாம் இருந்தால் சந்தோஷம், ஒன்றுமே இல்லாட்டி துக்கம், இருந்தாலும் இல்லாட்டினாலும் மன ரம்மியமாக இருக்க நான் இடத்தில் கற்றுக்கொண்டேன். பவுல் கற்றுக்கிட்டாருங்க. எந்த சூழ்நிலையிலும் மன அலசடிப்படாமல் என்னை காயப்படுத்திட்டாங்களே, என்னை குற்றப்படுத்திட்டாங்களே, என்னை அவமானப்படுத்திட்டாங்களே, நான் பாத்திரன் ஆண்டவரே, அவமானப்பட நான் பாத்திரன். நீங்கள் அப்படி பட்டீங்களே ஆண்டவரே, நான் இப்போ உங்களை பார்க்குறேன் ஆண்டவரே. எல்லா சூழ்நிலையும் நம்ம ஆண்டவராக இயேசுவை பார்த்தோம்னா நான் சோர்ந்து போக மாட்டோம், பயப்பட மாட்டாங்க. நான் மனுஷனை பார்க்கவே கூடாது. அது அவங்க வழி, தெரியல, அது அவங்க செய்யலாம். எல்லாம் செய்ய அவங்களுக்கு அதிகாரம் உண்டு, எல்லாம் செய்ய அவங்களுக்கு தகுதி உண்டு. எனக்கு தகுதி இல்லை ஆண்டவரே, நான் இதை செய்ய மாட்டேன் ஆண்டவரே, என்னுடைய முகத்தை புழுதியிலே சுமத்துகிறேன் அப்படின்னா ஆண்டவர் நம்ம கூட தாங்க வருவார். சொல்லிட்டு திசை கெட்டு போவதில்லை, அங்கே சிங்கம் இருப்பதில்லை, துஷ்டம் மிருகம் அங்கே போவதும் இல்லை. சும்மா நம்மளை யாரும் புரண்ட முடியாதுங்க. ஆண்டவர் அந்த சிங்கத்தையும் துஷ்டத்தையும் கட்டி போட்டுட்டாரு. கர்த்தரால் அங்கே காணப்படும் மீட்கப்பட்டவர்கள் அதில் நடப்பார்கள். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் அதில் திரும்பி ஆனந்த களிப்புடனே பாடி சீயோனுக்கு வருவார்கள். ஆண்டவருடைய சபைக்கு நாம் சந்தோஷமாக வர முடியுங்க. ஆண்டவரே நான் தைரியமாக திடன் கொண்டு என்னுடைய வழியில் ஆண்டவரே உம்முடைய வழியை நான் கற்றுக்கொள்ள வந்திருக்கிறேன், உம்முடைய நுகத்தை ஏற்றுக்கொள்ள வந்திருக்கிறேன். உம்முடைய நுகம் மெதுவாயும் உம்முடைய சுமை இலகுவாயும் இருக்கும் சொன்னீங்களா ஆண்டவரே. நான் இந்த நாளும் சீயோனுக்கு வந்திருக்கிறேன் ஆண்டவரே. சீயோனிலே எனக்கு வருவார்கள், நித்திய மகிழ்ச்சி என் தலையில் மேல் இருக்கும், சந்தோஷமும் தவிப்பும் என்னை விட்டு ஓடி போகும். இப்படி நம்மளோட வாழ்க்கையில் எப்பொழுதுமே நம்ம ஆண்டவரை முன் வச்சு வாழ்ந்தால் நம்மளோட வாழ்க்கையில் பதஷ்டமோ பயமோ அதெல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் நம்மளுடைய அவிசுவாசம், நம்மளுடைய பலவீனம்னு சொல்லி நம்ம ஏமாற்றவே கூடாது. ஆண்டவரே நான் பயப்பட மாட்டேன் ஆண்டவரே, நான் விசுவாசம் உள்ளவனாக இடத்துல வர எனக்கு உதவி செய்யுங்க, என்னுடைய காரியங்களை நேர்மையாக ஒத்துக்கொள்ள உதவி செய்யுங்க. அந்த யோபுவின் புத்தகத்தை பார்த்தீங்கன்னா இந்த 3-4 கூட்டாளிகளும் யோபு ஆண்டவர் அப்படி உயர்த்தி பேசுவாங்க. ஆண்டவர் தான் இன்னும் அவங்க சொல்கிற காரியங்கள் தப்பே கிடையாது, பரிசுத்த ஆவியானவர் எல்லாவற்றையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் அதை குறிச்செல்லாம் ஆண்டவர் ஒன்றுமே சொல்ல. என் தாசனாக யோபு மேல் கவனம் வைத்தாயோ, எவ்வளவோ நீங்கள் புரண்டு பூரி எடுத்தீங்களா அவனுடைய விசுவாசத்தை பார்த்தீங்களான்னு சொல்லி வெட்கப்படுத்துறாரு அவங்கள. அவன் யோபு உங்களுக்காக ஜெபம் பண்ணான்னு சொல்லி யோபுவின் மூலமாக ஜெபம் பண்ண வச்சு அவங்கள ரசிக்கிறார். அதுபோல் நம்மளோட வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரே நான் உங்களை நோக்கி பார்க்குறேன் ஆண்டவரே, என்னோட கடந்த கால வாழ்க்கையில் நடந்த காரியங்களை நான் மறந்துடுறேன், முன்னாடி எனக்கு ஒரு லக்கு இருக்குது ஆண்டவரே, அதை நோக்கி ஓட எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னா நம்ம ஆண்டவர் நமக்கு தொடர்ந்து ஒரு இளைப்பாறுதல் தருவாருங்க. ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். யாத்ராகம புஸ்தகம் 35ஆம் அதிகாரம். யாத்ராகம புஸ்தகம் நமக்கு தெரியும் சம்பவங்கள். யாத்ராகம புஸ்தகம் ஆண்டவர் அங்கே கற்பலை 32ஆம் அதிகாரம் 32ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் மோசேகிட்ட ஒரு உடன்படிக்கை பண்ணுறாருங்க. அந்த உடன்படிக்கையை அவர் ஆண்டவரே எழுதுகிறார். 32ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 15லேருந்து படிக்கிறான். பின்பு மோசே மலையிலிருந்து இறங்கினான், சாட்சி பலகைகள் 2 அவன் கையில் இருந்தது, அந்த பலகைகள் இருபுறமும் எழுதப்பட்டிருந்தது, அவைகள் இந்த பக்கத்திலும் அந்த பக்கத்திலும் எழுதப்பட்டிருந்தது. அந்த பலகைகள் தேவனால் செய்யப்பட்டதாயும், ஒரு உடன்படிக்கை அந்த பலகையை ஆண்டவர் செய்தாருங்க. அந்த பலகை தேவனால் செய்யப்பட்டதாயும் அவைகளில் பதிந்த எழுத்து தேவனாலே எழுதப்பட்ட எழுத்துமாயும் இருந்தது. ஆண்டவரே பலகையை ரெடி பண்ணி ஆண்டவரே தம்முடைய விரலாலே ஒரு உடன்படிக்கை எழுதி மோசேட்ட கொடுத்து நீ கீழே போன்னு அனுப்புகிறாரு. அதுக்கு பிறகு நமக்கு சம்பவங்கள் தெரியும். ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள். தங்களை கெடுத்து கொண்டவுடனே மோசே என்ன செய்யலாம், ஆண்டவரே கெடுத்துக்கிட்டாங்க ஆண்டவரே, நீங்கள் உங்கள் வழிப்படி அவங்களை அழிச்சு போட்டுருன்னு சொல்லி மோசே அவங்களுக்கு ஒன்றுமே சொல்லாமல் இருந்தால் ஆண்டவர் அவங்களை அழிச்சு போட்டிருப்பாரு. அவர் இறங்கி வர்றாரு, வந்து பார்த்தோன்னே அவங்க செஞ்சு தப்பை பார்க்குறாரு. உடனே தன்னுடைய கையில் இருந்த எல்லா பலகையும் உடச்சி போட்டுடுறாரு.
தேவனுடைய நாமத்தின் மேல் அவருடைய பக்தி வைராக்கியமாய் ஆண்டவர் கையிலேருந்து வாங்கின பலகை, ஆண்டவர் எழுதின எழுத்து, அதெல்லாம் சில இவங்க ஆண்டவருடைய நாமத்துக்கு விரோதமாய் அபகரித்தை கொண்டு வந்துட்டாங்களே, ஆர்வன் மூலமாக தப்பு நடந்து போச்சுன்னு சொல்லி அவர் எல்லாத்தையும் உடச்சி போடுறாரு. உடனே ஆண்டவர் அவருக்கு மோசையை கூப்பிட்டு, நீ இவங்களெல்லாம் விட்டுட்டு வெளியே வந்துருங்கிறாரு. திரும்ப 30ஆம் வசனம். மறுநாளிலே மோசே ஜனங்களை நோக்கி, நீங்கள் மகா பெரிய பாவம் செய்தீர்கள், உங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யக்கூடுமோ என்று அறிய இப்பொழுது நான் கர்த்தரிடத்துக்கு ஏறி போகிறேன் என்றான். அப்படியே மோசே கர்த்தரிடத்தில் திரும்பி போய், ஐயோ, இந்த ஜனங்கள் பொன்னினால் தங்களுக்கு தெய்வங்களை உண்டாக்கி மகா பெரிய பாவம் செய்திருக்கிறார்களே, ஆண்டவரே என்ன செய்ய போகிறது அப்படின்னு சொன்னோடனே சிறப்பாங்க. ஆகிலும் தேவரீர் அவர்களை பாவத்தை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, இந்த ஜனங்கள் அறியாமலும் தெரியாமலும் செஞ்சிட்டாங்க, மன்னித்தருளுங்க. மன்னிக்காவிட்டால், மன்னித்தருளுவீரானால் நீங்கள் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உங்களுடைய புத்தகத்திலிருந்து என் பேரை கிழிக்கப்படும். அருமையான தேவனுடைய மனுஷங்க. அந்த ஜனங்களை நீங்கள் மன்னிங்க ஆண்டவரே, மன்னிக்காட்டி என் பேரை எடுத்துருங்க, எனக்கு பதில் இந்த ஜனங்களை சேர்த்துங்கன்னு சொல்லி கெஞ்சி ஜெபம் பண்ணுறாரு. ஆண்டவர் உடனே மன்னிக்கிறாருங்க. கர்த்தர் மோசையை நோக்கி, எனக்கு விரோதமாய் பாவம் செய்த எவனோ அவன் பேரை புத்தகத்திலிருந்து கிறுக்கி போடுவேன், நீ போய் சரி. அவன் உடனே மன்னிச்சு அவங்களை விட்டுறாரு. இப்படி காரியங்களை செய்த ஆண்டவர் கடைசியாக அதுக்கு அடுத்து சொல்கிறேன். ஆண்டவர் மோசையோடு பேசும்போது மோசே சொல்கிறாரு, ஆண்டவரே உங்களுடைய மகிமை எங்களுக்கு காட்டுங்கிறாரு. 33ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். மோசே கூடாரத்தில் பிரவேசிக்கும் போது இப்படி காரியங்கள் நமக்கு தெரியும். பேசினார், பணிந்து கொண்டார்கள். 11ஆம் வசனம். ஒருவன் சிநேகிதனுடைய பேசுவது போல கர்த்தர் மோசையோடைய முகமுமாக பேசினார். அங்கே ஒரு மனுஷன் அங்கே சபையிலிருந்து, வாலிபர் ஒருத்தரிருந்து சபையை கண்காணிக்கிறார். வாலிபர்களாக இருக்க நாம் சபையிலிருந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு அடுத்த சந்ததி உருவாக இங்கே பணிவிடைக்காரனாகிய யோசுவாவை போல, ஆண்டவரே நான் அடுத்த சந்ததிக்கு நான் வளர்கிற வாலிபனாக இருக்கணும் ஆண்டவரே, நான் கண்டதையும் கேட்டதையும் குறித்து நான் சிந்திக்கக்கூடாது ஆண்டவரே, உண்மை நோக்கி பார்க்க உதவி செய்யுங்க, பாவம் செஞ்சுட்டேன் நான், அதனால் என்ன இப்போ ஆண்டவரே என்னை மன்னிங்க ஆண்டவரே, 7 வரை மன்னிக்கிற ஆண்டவரே, நான் அறியாமல் செய்தேன், வேண்டுனே செய்யலாம் ஆண்டவரே, என்னை நீங்கள் திரும்ப உயிர்ப்பிப்பீர், நான் அலசடிப்பட மாட்டேன் ஆண்டவரே, சாத்தானுக்கு இடம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால், இந்த வாலிபனை போல ஆண்டோடைய சன்னத்தை விட்டு பிரியாதிருந்தான். ஆண்டோடைய வார்த்தையை விட்டு, பசுத்த ஆவியானவர் விட்டு நாம் பிரியாமல் இருக்கணும். ஆண்டவரே நான் போக்கிலும் வரத்திலும் உண்மை சிந்திக்க உதவி செய்யுங்க, என் இருதயம் இளைப்பாறுதலுக்குள்ளாக இருக்கணும் ஆண்டவரே, இளைப்பாறுதலை தருகிற தேவனே, நான் உங்களிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வந்திருக்கிறேன், எனக்கு உதவி செய்யுங்கன்னா ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்குற தேவன். இப்படி சொல்லி கர்த்தர் மோசையை நோக்கி இந்த ஜனங்களை அழைச்சிட்டு போங்கிறாரு. அப்போது சொல்கிறார் பாருங்க, உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களிலே உனக்கு கிருபை கிடைத்தது என்று தேவரீர் சொன்னது உண்டே. உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததனால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும். ஆண்டவரே நீங்கள் சொன்னீங்களே இந்த ஜனங்கள் எல்லாம் உம்முடைய ஜனங்கள் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே வராரு. கர்த்தர் அதற்கு அவர், என் சமூகம் முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். அப்போது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் எங்களுடைய கூட செல்லாமல் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். ஆண்டவரே நீங்கள் எங்கள் கூட இல்லாட்டி எங்களை எங்கேயுமே கொண்டு போகாதீங்க ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதிக்காதீங்க, எங்களுக்கு ஒன்றுமே வேண்டாம் ஆண்டவரே, நீங்களே எனக்கு போதும், நீங்கள் எங்கள் கூட இருங்க ஆண்டவரே சொல்லி மோசையை போல் நம்ம இருதயத்தை ஆண்டவர் பட்சமாக திரும்பினோம்னா மெய்யாகவே ஆண்டவர் நம்ம கூட வருவாருங்க. அதுக்கடுத்த வசனத்தை பாருங்க. எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது எதனாலே அறியப்படும், நீர் எங்களோடே வருவதனால் அல்லவா. ஆண்டவரே நீர் என்னோட கூட வாங்க ஆண்டவரே, எம்மாவூர் சீடரோடு கூட நடந்தது போல் ஆண்டவரே இந்த சூழ்நிலை மத்தியிலே என்னோட கூட வந்து பேசுங்க ஆண்டவரே, நீங்கள் என்னை விட்டு விலகி போயிடாதீங்க, என் இருதயம் ஆண்டவரே இன்றைக்கி நல்லா இல்லை ஆண்டவரே, என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, உமக்கு முன்பாய் நான் நேர்மையாக நடக்க உதவி செய்யுங்க, என் இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிற பசுத்த ஆவியானவரே. நான் மாத்திரம் நேர்மையாக இருந்தால் ஆண்டவர் முன்பாய் தைரியமாக பேசலாங்க, அந்நிய கண்கள் இல்லை, நானே என் ஆண்டவரை பார்ப்பேன்னு சொல்லி யோபு சொன்னது போல், ஆண்டவரே நான் உங்களை பார்ப்பேன் ஆண்டவரே, நான் விசுவாசத்தில் சோர்ந்து போக மாட்டேன் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும்னு சொல்லி நம்ம இருதயத்தை ஆண்டவர் முன்பாய் நிமித்தனா போதுங்க சொல்கிறாரு. நீர் எங்களுடைய வருவதனால் அல்லவா. இப்படியே பூமியில் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தர்கள் என்று விளங்கும் என்றான். இப்படி நம்முடைய வாழ்க்கையில் அலசிட்டுப்படாமல் ஆண்டவரை மாற்றம் பார்த்து, ஆண்டவரே நான் என்னுடைய வழியில் நடக்கக்கூடாது ஆண்டவரே, உம்முடைய வழியிலே எனக்கு காட்டுங்க, நான் ஆண்டவரே சாமுவேலை போல தவறாக கணிக்கிற மனுஷனோட வார்த்தையை நான் ஏற்றுக்க வேண்டாம் ஆண்டவரே, பரவாயில்ல அவருக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். அந்த சாமுவேல் தான் அண்ணால பார்த்து சொன்னார், நீ நான் குடிச்சிட்டு ஜெபிக்கிறியான்னு கேட்டார். அந்த சாமுவேல் தான் பவுலை பார்த்து உயர்த்தி பேசுகிறாரு,
அந்த சாமுவேல் தான் தாவீது அபிஷேகம் பண்ண தெரியல, தடுமாறுறாரு. ஆனால் இயேசு அப்படி இல்லைங்க. புதிய ஏற்பாட்டு உடன்படிக்கையில் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்குள்ளாய் பரிசுத்த ஆவியானவர் தந்து, ஆண்டவர் நமக்குள்ளாய் இருந்து நீங்களே தேவனின் ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும், ஒருவன் இந்த ஆலயத்தை கொடுத்தால் இந்த ஆலயத்தை தேவனே கெடுப்பார். அதனால் நாம் விசுவாசமாக, ஆண்டவரே இந்த ஆலயமாகி இந்த சரீரத்தை நான் கெடுக்கக்கூடாது ஆண்டவரே, இந்த சரீரம் உம்மாலே கொடுக்கப்பட்டது, இதை உங்களோட நாமத்திற்கென்று பயன்படுத்த உதவி செய்யுங்க, என் எண்ணங்களும் சிந்தைகளும் உமக்கு பிரியமாக இருக்கணுமே. நான் விசேஷித்த மனுஷன், இப்படியே பூமியில் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தர்கள் என்று அறியணுமே. ஏதோ நாம் சிலம்பம் பண்ணிக்கிட்டு நான் அப்படி இப்படின்னு சொல்லி நாம் உண்மை செய்ய வேண்டாம். ஆண்டவருக்கு தெரியுங்க, ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு தெரியும். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன், என் கண்களிலே உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அங்கே இப்படி மோசையை ஆசீர்வதிக்கிறாரு. இப்படி ஆண்டவருடைய கண்களிலே கிருபை பெற்ற நாம் ஆண்டவரே, நான் ஒரு இளைப்பாறுதலுள்ள வாழ்க்கை வரணும் ஆண்டவரே, இளைப்பாறுதலுள்ள வாழ்க்கையை கண்டடைய நாம் ஆண்டவரை தேடுவதிலே தீவிரம் காட்ட வேண்டும். எபிரேயர் புத்தகம் சொல்லி நான் முடிச்சிடறேன். எபிரேயர் புத்தகம் எபிரேயர் புத்தகம் 4ஆம் அதிகாரம். ஆனபடியினாலே 3ஆம் அதிகாரத்தில் நமக்கு எல்லாம் தெரியும். நாம் கேட்டது போல ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கை நாம் முடிவறிந்து உறுதியாக பற்றி கொண்டு போவாயில் நாம் கிறிஸ்துவனிடத்திலே பங்காயிருப்போம். நாம் அவருடைய சத்தத்தை கேட்டால் நம் இருதயத்தை கடினப்படுத்தாதிருக்க வேண்டும். கடினப்படுத்துகிற ஜனங்களை குறித்து பேசிட்டு தான் சொல்கிறாரு. ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமல் என்று பார்க்கிறோம். ஆனபடியினாலே அது சேர்த்து தான் 4ஆம் அதிகாரத்தில் எழுதுகிறார். ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க, உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்கக்கூடவும். ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல எனக்கும் நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினாலும் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. விசுவாசம் இல்லாமல் கேட்டு நம்ம பட்டு போயிடலாங்க. சரி, 1 மணி ஆகிட்டு முடிச்சுடுவாங்க. ஆண்டவரே, நான் கேட்ட வார்த்தையை அப்படியே எடுத்துகிட்டு போய் இவர் இப்படி பேசுனாரே, இதில் என்ன உண்மை இருக்குது, இதில் என்ன தவறு இருக்குது, இவர் சொல்கிறதெல்லாம் சரியா, நம்ம வார்த்தையை ஆண்டவருடைய பாதத்தில் வச்சு நான் கேட்கணுங்க. அருணாச்சலம் பேசுனானே, சரிதானா அந்த ஆள் பேசுனது? அவன் இருதயத்தில் ஒன்று வச்சுட்டு வாயால் ஒன்று பேசுகிறானே, ஆண்டவரே நீங்கள் பதில் சொல்லுங்கள். நேர்மையாக கேட்டு பார்க்கணுங்க. ஆண்டவர் பதில் சொல்லுவார். அப்படி இல்லைன்னா அது ஊசி கெட்டு போயிடும், நமக்கு புரியாமலே போயிடும். அது ஆண்டவரோட சன்னிதானத்தில் வச்சு அந்த அப்பங்கள் ஊசாமல் போனது போல், ஆண்டவர் இந்த வார்த்தை உண்மையா பொய்யா, இந்த வார்த்தைக்கு இந்த மனுஷன் இப்படி தான் நடக்கிறானா கேட்டு பாருங்கள். நீங்கள் கேட்டு பாருங்கள், ஆண்டவர் உங்களுடைய இருதயத்தில் சொல்லுவார் பதில. எனக்கு சொல்ல தெரியாதுங்க, யாருக்குமே தான் பிறரை நிதானிக்க தெரியாது. நாமெல்லாம் சும்மா ஆண்டவரே எங்களை நீ நயங்காட்டி அடிச்சிருக்கீங்க ஆண்டவரே, இன்னும் உங்களை அறிய வேண்டிய பிரகாரமாக அறியல ஆண்டவரே, உங்களுடைய கண்களிலே எனக்கும் எங்களுக்கும் கிருபை கிடைச்சிருக்குது ஆண்டவரே, நீர் எங்களோட கூட வருவதனால அல்லவா நான் விசேஷித்த மனுஷனாக இருக்கிறேனே, என் வாழ்க்கையில் ஒரு இளைப்பாறுதல் இருக்குது. இருக்கோ இல்லையோ கேட்டு பாருங்க. இருக்கோ இல்லையோ பரவாயில்ல ஆண்டவரே, இருப்பதிலே திருப்தியாக இருக்க கற்றுக் கொடுத்தீங்களே. நீங்களும் ஆனால் ஆண்டவர்கிட்ட கற்றுக்கணுங்க. ஒவ்வொரு நாளும் சாந்தமும் மனத்தாழ்மையாமல் இருக்கிற ஆண்டவரே, என்னிடத்துலேருந்து கற்றுக்கொள்ளுன்னு சொன்னீங்களா ஆண்டவரே, உன்னை நான் கற்றுக்கிட்டு போகிறேன். இன்னைக்கு என்னிடத்துல விசுவாச உறுதியை தாங்க ஆண்டவரே. அந்நிய கண்கள் அல்ல, யோபுவை போல நான் உங்களை பார்க்க வேண்டுமே, இயேசுவை நான் பார்க்கணுமே, என்னுடைய விசுவாசம் இயேசுவின் மேல் இருக்கணுமே. நம்முடைய இதயத்தின் ஆதங்கம் ஆண்டவர் மேலே இருந்தால் ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொள்வாருங்க. மற்ற யாரும் நமக்கு வேண்டாம், ஆண்டவரே நீங்கள் போதும் சொல்லிட்டு, விசுவாசித்தவர்களாகிய நாமோ அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். அவருடைய கிரியைகள் உலகத்தோற்றத்தின் முழுத முடிந்திருந்தும் அவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில் என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நமக்கு இளைப்பாறுதலை பிடிச்சி பேசி முடிக்கிறாரு. அதனால் நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே ஆண்டவரை சார்ந்து கொண்டு, 9ஆம் வசனம், தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது. ஆண்டவரோட ஆவியான் வருகிறதா இருக்கிறது. இளைப்பாறுதலிலே பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்திருந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். அதனால் நம்ம வாழ்க்கையில் நாம் ஆண்டவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிக்க, ஆண்டவரே முறுமுறுப்பு குறை சொல்கிறது இதெல்லாம் எல்கேஜி பாடம் மாதிரி, அதெல்லாம் சொல்லிட்டு நம்ம வளரவும் முடியாது, வாழவும் கூடாது. அதெல்லாம் தெரியல ஆண்டவரே, கடந்த காலங்களில் செய்த அறியாமை. ஆண்டவர் இன்னைக்கு என்னோட வார்த்தைகளை உங்களுடைய பாதத்தில் வச்சு கேட்குற ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க. நான் என்னிடத்துல என்ன தவறு இருக்குது சொல்லுங்கள், என்னை மன்னிங்க ஆண்டவரே அப்படின்னா ஆண்டவர் 7 முறை மன்னிக்க ஆயத்தமாக இருக்கிறாரு. போக தான் நமக்கு மனசு இல்லாமல் போகுது. இந்த ஆசா அமெரிக்கையாக இருந்து நல்ல அரசாண்டான்,
ஒரு சூழ்நிலை வந்தவுடனே ஆண்டவரத்தில் போக அந்த மனுஷன் அவனுக்கு பிரியமில்லாமல் போச்சு. ஆண்டவரே நீ பலம் உள்ளவனுக்காகவும் பலனற்றவனுக்காகவும் உதவி செய்து லேசான காரியம் எனக்கு வர தெரியாமல் போயிட்டு ஆண்டவரே என்னை மன்னியும் சொல்லிட்டு இந்த ஆசா திரும்பி போயிருந்தாருன்னா அருமையாக இருப்பார். யோசேபாத்து போல அடுத்த ராஜா யோசேபாத்து அருமையாக தன்னுடைய காரியங்களை ஆண்டவர் மாற்றி போட்டிருப்பார். அவனுக்கு அது மேலே நம்பிக்கை இல்லை, ஆண்டவர் மேலே நம்பிக்கை இல்லை. அதனால் நம்மளோட வாழ்க்கையில் நம்மளுடைய நம்பிக்கையெல்லாம் ஆண்டவர் மேலே இருக்கணும். ஆண்டவரே நீ நம்பிக்கையின் தேவன், நான் விசுவாசிக்கிற ஆண்டவர் நம்பிக்கையின் தேவன். இந்த ஆண்டவரை நான் நம்பி வரும் காலங்களில் நான் இலைப்பாறுதலான ஒரு வாழ்க்கை வாழ உதவி செய்யுங்க ஆண்டவரே. அலசடிப்படாமல் இருக்க உதவி செய்யுங்க. வாலிபர்களாக நாமும் நீங்களும் ஆண்டவருடைய ஆவியானவர் விட்டு நாம் நகர்ந்து போயிடக்கூடாதுங்க. வேலை ஸ்தலமோ எந்த இடமோ ஆவியானவரே என்னோட பேசுங்க ஆண்டவரே. என் இருதயங்களிலே நீ கிரியை செய்யும், என் இருதயத்தை திறந்து தர ஆண்டவரே. இப்படி சொல்லிக் கொடுக்க நமக்கு கடந்த காலங்களில் ஆள் இல்லை. இன்றைக்கி நமக்கு சகோதரர்கள் இருக்கிறாங்க, சபை இருக்குது. நான் சீயோனுக்கு வருவேன், ஆனந்த கழிப்புடனே எனக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை அள்ளி தருவார். நான் பூமியிலே அனைவருக்கு இயேசுவை சொல்லுகிற மனுஷனாய், என்னுடைய குடும்பத்திலே இயேசுக்குன்னு வாழ்கிற மனுஷியாய் நாங்களும் வாழ்ந்து அவருடைய நாமத்தை மையப்படுத்தலாம் என்று சொல்லி என்னுடைய நம்பிக்கையும் சுவாசியம் அறிக்கையிடுகிறேன். கேட்ட வார்த்தைகளுக்கு ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். தேவனுடைய நாமம் எப்பொழுது நம்ம வாழ்க்கையில் மகிமைப்படும் அப்படின்னா, நம்ம வழியில் நம்ம செஞ்சால் நிச்சயமாக ஆண்டவர் நாமம் மகிமைப்படாது. அதை மாத்திரம் நம்ம ஆழமாய் புரிந்தவர்களாக இருக்கணும். தேவன் விரும்புகிற விதமாய் அவர் வழியை கண்டுபிடித்து அவர் நம்மளே என்ன செய்ய விரும்புகிறாரோ அந்த வழியை கண்டுபிடித்து அதிலே நாம் வாழும்போது தேவனுடைய நாமம் மகிமைப்படும். அப்படி அன்பை புரிந்து கொள்ள, அவருடைய அன்பை புரிந்து கொள்ள அந்த விசுவாசத்திலே முடிவு குறைந்தும் நிலைத்திருக்கிறவன் ரட்சிக்கப்படுவான்னு ஒரு வார்த்தை இருக்குது. கடைசி வரைக்கும் ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம், அப்புறம் குந்தி நடந்தோம், அதில் ஆண்டவருக்கு பிரியமில்லை. தேவன் நம்மை அப்படி நடத்த தான் விரும்புகிறார். இது கொடிய காலமாக இருக்குது, என்னுடைய மனசை புரிஞ்சிக்கிங்கன்னு சொல்கிறது தான் ஆண்டவர் அன்னையிலிருந்து இன்னை வரைக்கும் ஒரு கூட்டத்தை சேர்த்து ஒரு கூட்டத்தை ஆழமாய் அவர் வழியிலே நடத்த விரும்புகிறார். ஆனால் மனுஷனுடைய யோசனையின்படி, மனுஷனுடைய வழிகள் படி அதை கவிழ்த்து போடுறோம், அதை தள்ளி விடுறோம். என்னுடைய நாம மையப்படணும், நான் அப்படி இருக்கணும்ன்ட்டு அப்படியே காரியங்களை அப்படியே நம்ம நவுத்த பார்க்குறோம். நான் கேட்டுட்டு இருக்கும்போது அப்படி தான் ஒரு சில கூட்டங்களை நான் பார்க்குறேன். அவர்கள் ஆதியிலே கிறிஸ்தவர்களாக இருந்தாங்க, இப்போ ஒரு சில காரியங்கள் செய்கிறாங்க. அது கிறிஸ்துவுக்கு பிரியம் இல்லைன்னு மற்றவங்களுக்கு தெரியுது. ஆனாலும் அந்த காரியங்களில் அவங்க செய்கிற எல்லா விஷயத்துலையும் எல்லாத்தையும் செய்து முடித்து ஒரு ஜெபம் பண்ணுறாங்க. ஆண்டவரே நாம மகிமைப்படட்டும் அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் இல்லவே இல்லை. சாமுவேலை குறித்து கேட்டோம். சாமுவேல் தேவனுடைய வழிகளை மனுஷர்களுக்கு சொல்கிறார். ராஜாக்கள் ஏற்படுத்தினா இப்படிலாம் நடக்கணும் ஒரு சில காரியங்களை சொல்கிறார். அவங்க ஏற்றுக்கல. அப்போ ஆண்டவர்கிட்ட போய் சாமுவேல் சொல்கிறார், ஆண்டவரே இந்த ஜனங்கள் என்னை தள்ளிட்டாங்கன்னு சொல்கிறார். அதுக்கு தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர்கள் உன்னை தள்ளும் முன்னே என்னை தள்ளிட்டாங்க, அதனால தான் ஒன்று தள்ளிட்டாங்கன்னு சொன்னார். அப்போ தேவனுடைய வழிகளை சொல்ல வந்த ஒரு மனுஷனை தள்ளுறான்னா தேவனை ஒரு உணர்வு இல்லாத ஒரு காரியங்கள் ஏதோ நடந்துட்டு. ரோமர் 1:21 அப்படி தான் இருக்குது. தேவனை அறிந்தும் ஒரு காரியம் ஆண்டவர் நமக்கு தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா தேவனுடைய நாமத்திற்கு மகிமையாக இருக்கும்படிக்கு கிருபா பாத்திரங்களாய் நம்ம தெரிந்து கொண்டோம். இந்த வாழ்க்கை நமக்கு கிஃப்டாக கொடுக்கப்பட்டது, பிச்சையாய் கொடுக்கப்பட்டது. கிஃப்ட்டுன்னா நமக்கு ஏதோ அப்படியே நம்ம அன்பளிப்புன்னு நினச்சிட்டு இருக்கோம். அதெல்லாம் இல்லை. தகுதி இல்லை, ஒரு தகுதியும் இல்லாத ஒரு மனுஷனுக்கு போடப்பட்ட பிச்சை. அதை அன்னன்னைக்கு வாங்கி அன்னன்னைக்கு சாப்பிட்டுட்டு ஆண்டவரே உங்களுடைய நாமம் மையப்படணுட்டுன்னு தேவனுடைய சமூகத்திலே மக்க நாள் காலையில் போய் நிற்கணும். கொஞ்சம் சேர்த்து வச்சு நம்ம கேட்டோம்ல, நம்ம சீனியாரிட்டின் படி நம்ம வாழ்ந்தோம்னா அது தேவனுடைய நாமத்திற்கு மகிமையை கொண்டு வரவே வராது. கம்பி சொல்லுவாங்க, இந்த ராடு இரும்பு கம்பிலாம் இருக்குல்ல, இரும்பு கம்பிக்கு ஒரு சென்ஸ் இருக்குது, ஒரு உணர்வு இருக்குது, சென்சிட்டிவ். புது கம்பியாக இருக்கும்போது அப்படி எப்படி வேணாலும் வளைக்கலாம், அது யூ மாரி வளைக்கலாம், எப்படி வேணாலும் வளைக்கலாம். அது ஒரு காலங்கள் போட்டுட்டு அப்படியே திரும்பி எடுத்து அப்படியே வளைக்கலான்னு வளைச்சா டப்புன்னு உடச்சிக்கும். ஏன்னா அதில் ஒரு டெம்பர் ஏறிட்டும்பாங்க. டெம்பர்னா ஒரு கடினத்தன்மை வந்துருச்சு அப்படிம்பாங்க. அது மனுஷனுக்கு எப்போ வந்து சேரும்னாக்கா அதனுடைய சீனியாரிட்டியிலே சாயும்பொழுது, எனக்கு தெரியாததா தேவன் பேசிடுவார், வேதத்தை கரைச்சி குடிச்சிருக்கிறனே அப்படின்னு நினைக்கிற மனுஷனிடத்தில் தேவனுடைய நாமம் மகிமைப்படவே படாது. ஆண்டவர் மகிமைப்படும்படிக்கு ஒரு கூட்டத்தை தேர்ந்தெடுக்க தான் இன்றைக்கி விரும்புகிறார். நம்ம கேட்டோம், ஒரு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17ஆம் அதிகாரத்தில் கேட்டோம் 24 உலகத்தையும் அதில் உண்டான யாவற்றையும் உண்டாக்கின தேவன் வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிறபடினால் அவர் கைகளினால் கட்டப்பட்ட கோயிலில் வாசம் இல்லை. எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் தமக்கு யாதொன்றையும் தேவையானது போல மனுஷனுடைய கையிலிருந்து ஒரு பணிவிடையை ஆண்டவர் விரும்புகிறதே இல்லை.
மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவரே ஒரே இரத்தத்தினால் தோன்ற பண்ணி பூமி எங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்டபடியே காலங்களையும் அதன் குடியிருப்பு எல்லைகளையும் முன்குறித்திருக்கிறார். எல்லாம் அவருடைய கையிலே இருக்கு. மனுஷன் கையிலிருந்து ஒன்று கொடுக்க நினைக்கிறான்ல, மனுஷன் வெளியிலிருந்து ஒரு ஆலயம் போல இருந்து ஒன்று செய்ய நினைக்கிறான, அதில் ஆண்டவர் பிரியப்படுகிறதே இல்லை. அவர் உள்ளே இருதயத்தை குறித்து கவனமாக இருக்க விரும்புகிறார். அந்த இருதயத்தில் நான் விரும்புகிறதை அவன் நினைக்கிறானா? அவன் கேட்டது போல, எரோமியால கேட்டது போல, என் வழிகள் உன்னுடைய வழிகள் அல்ல, என் நினைவுகளும் உன்னுடைய நினைவுகள் அல்ல. அது வானத்துக்கு பூமிக்கு எவ்வளோ தூரமாக இருக்கோ அவ்வளோ தூரமாக இருக்குன்னு ஒரு மனுஷன் கண்டுபிடிக்கிறானான்னு ஆண்டவர் பார்க்க நம்மை அழகாய் பார்த்து கொண்டே இருக்கிறார். கேட்டது போல் நம்ம ஒன்று தேவனை சார்ந்திருப்போம், இல்லைனா உலகப் பொருள் மனுஷன் காரியங்கள் எல்லாத்தையும் நமக்கு என்ன சோர்ஸ் இருக்கோ அதை சார்ந்து கொண்டு இருப்போம். அந்த சோர்ஸை சார்ந்து கொண்டு ஒரு காரியத்தை நடத்தி முடிச்சுட்டு ஆண்டவரே உங்களுடைய நாம மகிமைப்படுவதாகன்னு சொல்லுவாங்க. தேவனை ஏற்றுக்கவே மாட்டாங்க. இல்லாதது ஒன்றிலிருந்து கேட்டது போல் அந்த சாமுவேல் தீர்க்கதரிசி எல்லாரையும் பார்க்குறாங்க. தாவீது மறைஞ்சிருக்கிறார், காட்டில் இருக்கிறார், அவரை கொண்டு அபிஷேகம் பண்ண. தேவனுடைய திட்டங்கள் அப்படி இருக்குது. அதை கண்டுபிடிக்க தேவனுடைய வழிகளை நாம் பார்க்கணுன்னு ஆண்டவர் விரும்புகிறாங்க. 27 கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவி கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் இல்லையே. அதனால் நம்மளை என்னன்னா கிருபையின் காலமாக இருக்கிறதுனால இது உங்கள் பக்கத்தில் தான் இருக்குது, நீங்கள் தடவி கண்டுபிடிங்க. இது நியாயத்திற்கு ஒரு காலம் வரும், அப்போ நீங்கள் தடவுனாலும் கண்டுபிடிக்க முடியாது. அப்படிதான் சொல்கிறாங்க. ஏனென்றால் அடுத்த வசனம் 28 அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். எல்லாம் ஒரு கிறிஸ்தவன் உண்மையிலே ஒரு தேவனுடைய வழிகளை பிரியமாக என்னுடைய ஆண்டவரே உன்னுடைய நாமம் என் வாழ்விலே மகிமைப்படுவதாக அப்படின்னு நினைக்கிற ஒரு மனுஷன் யார் அப்படின்னா, அவருக்குள்ளே நான் பத்திரமா இருக்கிறேன், அவருக்குள்ளே அழைகிறேன், அவருக்குள்ளே அசைகிறேன், அவருக்குள்ளே பிழைத்திருக்கிறேன்னு நினைக்கிற ஒரு மனுஷன் தான். அப்படிதான் சொல்லி ஆண்டவர் நம்மை அப்படி தொடர்ந்து நடத்த விரும்புகிறார். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் சில வார்த்தையில் நான் சீக்கிரமாக சொல்லி முடிச்சுக்கிறேன். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் நம்ம எல்லாம் அடிக்கிறத கேட்ட வார்த்தை தான். 1ஆம் வசனத்தில் கடைசி காலங்கள் கொடிய காலம் வரும் என்று அறிவீர்களா? எப்படி எனில் மனுஷர் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவராயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறிதல் இல்லாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாகவும் அவதூறு செய்கிறவர்களாகவும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாகவும் கொடுமை செய்கிறவர்களாயும் நல்லவரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாய் துணிகரம் உள்ளவர்களாய் இருமாப்பு உள்ளவர்களாய் தேவ பிரியராய் இல்லாமல் சுகபோக பிரியராய் இருக்கிறார்கள். சுகபோக பிரியர்னா தன்னைத்தானே நியாயப்படுத்தி கொண்டு தன்னுக்கு பிரியம் என்னவோ அதில் வழியில் நடக்கிறவர்களாக இருக்கிறாங்க. இது எல்லாம் கடைசி காலத்தில் வரும். கடைசி காலத்தில் நம்ம இருக்கிறோம். இது எல்லாம் நம்ம இருக்கிறதை நம்ம பார்க்குறோம், நமக்குள்ளே இருக்கிறதையும் அதை காண்கிறோம். அப்படி இருக்கிற ஒரு மனுஷனுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, 5ஆம் வசனத்தில் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதை பலனை மறுதளிக்கிறவர்களாக இருப்பாங்க. இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ விலகிடணும். தீமோத்தேயு பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயுக்கு என்ன புத்தி சொல்கிறாருன்னா, இப்படி ஒரு கூட்டம் இருக்கும், இப்படி ஒரு காரியங்கள் இருக்கும், சபையில் இருப்பாங்க, அவங்கள்ட்ட நீ சேர்ந்துடாத, அவங்கள விட்டு விலகிடு. சேர்ந்துட்டீங்கன்னா ஒன்றையும் கெடுத்துருவாங்கன்னு போட்டிருக்குதுல. அவங்க என்ன செய்வாங்கன்னா, இயேசுவே இயேசுவே ஸ்தோத்திரம் உங்களுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதில் ஒரு பலன் இருக்குல்ல, ஒரு சமாதானம் இருக்குல்ல, ஒரு இளைப்பாறுதல் இருக்குல்ல, என்னோடய வழிகள் இருக்குல்ல, அதை அவங்க கண்டுபிடிக்க மாட்டாங்க. அது அவங்களுக்கு தெரியாது. அதை மட்டும் விட்டுருவாங்க. ரோமரில் 1:21 அப்படி தான் இருக்குது. தேவனை அப்படி இருந்து ஒரு உணர்வில்லாத ஒரு இருதயம் வந்துடும் அவங்களுக்கு. அது இருள் அடைஞ்சிரும். அது தேவனை ஸ்தோத்தரிக்க மாட்டாங்க. ஒரு பகுத்தறிகிற ஒரு சென்ஸ் இருக்காது. எல்லாமே சரிதாங்கிறது போல இருக்கும், இல்லைனா எல்லாமே தப்புங்கிறது போல இருக்கும். தேவனோட வழிகள், தேவன் நமக்கு தனிப்பட்ட முறையில் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்க்கறதுக்கு நமக்கு ஒரு உணர்வும் இருக்காது. கூட்டத்தோடு போக பார்ப்போம். விசுவாசம் அப்படி ஆண்டவருக்குள்ளே நமக்கு கேட்கப்படுகிற விசுவாசம் தேவன் நம்மை நிறுத்தும் பொழுது கூட்டத்தோடு அல்ல, தனித்தனி நபராய் உனக்கு கொடுத்துருக்கிற விசுவாசத்தை நீ கணக்குடுன்னு ஆண்டவர் சொல்லுவாங்க. அது கொஞ்சம் பலன் இருந்தும் என்னை மறுதளிக்காமல் விசுவாசித்து நம்பிக்கையாய் வருகிற ஜனம், அது தேவனுடைய வழிகளை கண்டுபிடிச்சு அதிலிருந்து வாழ்கிற ஜனத்திலே ஆண்டவர் பிரியப்பட விரும்புகிறார். ஏதோ என்னோட வழிகள் எல்லாம் தேவனுக்கு பிரியமாக இருக்கும்னு நம்ம முட்டாள்தனமாக நினைக்கக்கூடாது. ஆண்டவர் என்ன பார்த்தா தான் சொல்கிறாங்க, இது சரியாக இருக்கும் ஆண்டவரே நம்ம சொல்லக்கூடாது. இது சரியாக இருக்குமா ஆண்டவரே, இது உங்களுக்கு பிரியம் தானா, எனக்கு இது பிரியமாக இருக்கே, எனக்கு இது சந்தோஷமாக இருக்கே, இப்படி இருந்தாலும் எனக்கு நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது, இது உமக்கு பிரியமா ஆண்டவரேன்னு கேட்டு பார்க்குற ஒரு சந்ததியை ஆண்டவர் மீதியாய் வச்சு கூட்டி 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 சேர்க்குறாங்க. இது கிருபையின் காலம், அனுக்கிரக காலம். போன வாரம் சபையில் ஜூமில் கூட கேட்டோம். அதை பயன்படுத்திக்கிறதுனால அது எதையும் நம்ம நம்மளுடைய மனசு மாம்சம் விரும்பினதை அப்படி திருப்திப்படுத்தலை. அவருடைய கிருபையை நாம் இன்னும் அனுபவிக்கிறதுனால, நாம் மனம் திரும்ப ஆண்டவர் அவகாசங்களை கொடுக்கறதுனால அப்படி வாழ்ந்து தேவனுடைய மனசை நம்ம புரிஞ்சுக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார்.
தேவன் அப்படி சொல்லி தான் நம்ம நடத்துகிறேன். எரோமியாவில் ஒரு வார்த்தை 17ஆம் அதிகாரத்தில் நான் கேட்டேன். எரோமியா 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தைப்பயமாக்கி, அப்படி கேட்டதெல்லாம் ஒரு சபிக்கப்பட்ட கூட்டம். ஆனால் 7ஆம் வசனத்தில், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் தெய்வமாய் நம்பிக்கையாய் கொண்ட மனுஷன் யார் அப்படின்னா, அவருடைய வழிகளில் நடக்கிற ஒரு மனுஷன். இவங்க 2 பேருக்கும் ஒரு சில காரியங்கள் நடக்குது. அதில் ஒரு சில வித்தியாசத்தை ஆண்டவர் காட்டுறாங்க. என்ன நடக்குதுன்னா, மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து, என்னையே நான் நம்பி ஒருவேளை இல்லை மனுஷனை நம்பி அவனை சார்ந்துக்கிட்டே இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் பிழைச்சிடலான்னு நினைக்கிற ஒரு மனுஷனுக்கு ஒரு காரியம் நடக்குது. அவன் அந்தர வெளியில் கரளையாய் போன செடியை போல் இருக்கிறான். வளர்ச்சி இல்லாத திறங்கி போன ஒரு செடியை போல் இருக்கிறான். நன்மை வருகிறதை காணாமல் வனாந்தரத்தின் வறட்சியான இடங்களில் குடியில்லாத ஓரளங்களில் தங்குவான். இப்படி ஒரு ஒரு வறட்சியான, ஒரு சுபிட்சம் இல்லாமல், ஒரு அனுக்கிரகம் இல்லாமல் இருக்கிற ஒரு காலத்தை அப்படி இருப்பான் ஒரு மனுஷன். ஆனால் அதே மனுஷன் கர்த்தரை மேல் நம்பிக்கை வைக்கும்போது அவன் தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாக இருக்கிறதும் மழை தாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறவனாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் 9ஆம் வசனத்தில் சம்பந்தமே இல்லாத ஒரு வசனத்தை போடுறாங்க. என்னன்னா, எல்லாவற்றையும் பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடு உள்ளதமாக இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார். இந்த வசனம் மேலே போட்டிருக்கிறது என்னன்னா, இருதயத்தை நாம் அறிந்து இது தேவனுடைய வழிகள் தானா, இது என்னுடைய வழிகள் தானான்னு அறிந்து இந்த சுபிட்சமான வாழ்க்கைகளே நான் பிரவேசிக்கணும், கேட்டது போல இளைப்பாறுதலை பிரவேசிக்கணும் அப்படிங்கிற பிரயாசப்படுகிற எத்தனை பேர்னு ஆண்டவர் பார்க்க விரும்புகிறார். அதனால தான் ஒரு மனசை சபையிலே அப்படி கொட்டி சபை மூலியமாக அனந்த ஞானம் வெளிப்படும். அதை எல்லாத்தையும் நீங்கள் அப்படி கேட்ச் பண்ணிக்கிங்க, அப்படி வாங்கிக்கிங்க, வாங்கி நீங்கள் சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்கிறேன். நான் கேட்ட மத்தேயு 11ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறாங்க, என்னிடத்து நீங்கள் கற்றுக்குங்கன்னு சொல்கிறாங்க. என்னத்தை ஆண்டவரை கற்றுக்கணும்? நான் சாந்தமும் மனத்தாழ்மையாக இருக்கிறேன், அதை மாத்திரம் கற்றுக்கு. அதுக்குள்ளே எல்லாமே இருக்குது. கிறிஸ்துவை நீ வெளிப்படுத்தணுமா, என்னோடய வழிகளை நீ அறியணுமா, அதுக்குள்ளே என்ன இருக்குன்னாக்கா, நான் அன்பாய் பூமிக்கு இப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களை பார்க்க அப்படி தகப்பனாக இறங்கி வந்தானே, அந்த ஆவியோடு நீங்கள் இருங்க. ஒரு கிருபையின் காலத்திலே இருக்கிறதுனால ஒரு கடைசி காலங்களில் இரக்கம் மேன்மை பாராட்டும்னு இருக்குது. அந்த இரக்கத்தை நான் தர வந்தனே, என்னை பார்க்குறீங்களே அப்படியே நீங்கள் இருங்க, அதை தான் நான் கொடுக்க வந்தேன்னு சொல்லிட்டு அது தாழ்மையில் மாத்திரம்தான் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாங்க. இந்த வசனத்தை படிக்கும்போது நான் ஒரு வார்த்தையை கவனிக்கிறேன். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்த ஒரு கூட்டத்துக்கு நன்மை வருகிறதை காணாமல்னு ஒரு வார்த்தை இருக்குது. தேவன் மேல் நம்பிக்கை வைத்த ஒரு கூட்டத்துக்கு உஷ்ணம் வருகிறதை காணாமல்னு ஒரு வார்த்தை இருக்குது. நன்மை வரும், பக்கத்திலே இருக்கும். என்னை நான் நம்பி இருந்தேன்னா ஆண்டவரை விட்டுடுவான். ஆண்டவர் பக்கத்திலே சமீபமாக இருக்கிறார், அப்படி பக்கத்தில் இருக்கிறாங்க. அப்போஸ்தலர் வாசித்தே போல அந்த பத்திமேயு குருடன் அப்படி ஆண்டவர் கடந்து போகிறாருன்னு தெரிஞ்சு கூப்பிட்டான். அவனுக்கு சான்ஸ் அவன் விட்டுட்டானா அவனுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படிதான் அப்படி ஆண்டவர் பக்கத்தில் இருக்கும்பொழுது நம்மை அப்படி இருதயத்தை ஆண்டவர் அப்படியே நம்மை குத்தி அப்படி நகர்ந்து போகும்போது, ஆண்டவரே நான் தான் ஆண்டவரே, இதுக்கு நான் தான் பாத்திரம், நான் தான் காரணம் இதுக்கு அப்படின்னு ஒத்துக்கொள்கிற மனுஷனை பார்த்து ஆண்டவர் அப்ரிஷியேட் பண்ணி அவனை சேர்த்துக்கொள்ள விரும்புகிறார். இங்கே அப்படி ஒரு மனுஷன் நன்மை வருகிறதை காணாமல் இருக்கு. அவனுக்கு நன்மை வரும், அவன் பக்கத்தில் கூட போவான், அதை அவன் பார்க்கவே முடியாது. ஏன்னா அவன் இருக்கிறது சரி, நான் செய்கிறது எல்லாம் சரிதான், இது எல்லாம் தேவனுக்கு பிரியமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறான். அப்படி இல்லை. ஆண்டவர் சொல்கிறாங்க, என்மேல் நம்பிக்கையாக இருக்கிற ஒரு மனுஷனுக்கு ஒரு உஷ்ணம் வரும், அதை அவன் பார்க்கவே மாட்டான், அவனுக்கு இளைப்பாறுதலாய் மன ரம்யமாய் சந்தோஷமாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையை அப்படி பிரிக்கிறாங்க. அப்படி அவர் பக்கமாய் சேர்த்து கொண்டா உள்ளுக்குள்ளே அனுபவிக்கிற ஒரு காரியங்களை குறித்து இங்கே பேசுகிறாங்க. அதான் இருதயத்தை நீங்கள் அறிஞ்சு பாருங்கள், அப்படி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, கர்த்தராகிய நானே ஒவ்வொருவருக்கும் அவனோட வழிகளுக்கும் செய்கைக்கு பலன் தக்க கொடுக்கும்படி இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளிந்திரியங்களை சோதித்து அறிகிறவருமா இருக்கிறேன். அதுதான் என்னோட வேலை. ஆண்டவர் அப்போ தான் சொல்லி நம்மை தொடர்ந்து நடத்த விரும்புகிறார். இன்னும் ஒரே ஒரு வார்த்தை நான் வாசித்து அப்படி முடிச்சுட்டேன். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம். நாகமான் தன்னுடைய வழிகளை இப்படிலாம் இருந்து என்னுடைய குஷ்டம் சரியாகும் அப்படின்னு அப்படி தீர்க்க தரிசிட்டு போகிறாரு. ஆனால் தேவனுடைய வழிகள் அப்படி வச்சில்லை. அவனுக்கு கோபமும் காரியமும் பெருசாக வருது. தேவனுடைய வழிகள் என்னன்னா, அவங்க வீட்டில் வேலை செய்கிற ஒரு அடிமை பெண் அவனுக்கு ஒன்று உணர்த்த வேண்டியதாக இருக்குது. அவன்கிட்ட வேலை செய்கிற ஒரு வேலைக்காரன், ஐயா பெருசெல்லாம் கேட்டால் கொடுப்பீங்க இல்லையா, சின்ன விஷயம் தானே, இதை செய்யுங்க அப்படின்னு உணர்த்த வேண்டியதாக இருக்குது. கழுதை பேச வேண்டியதாக இருக்குது. அப்படி காரியங்கள் எல்லாத்தையும் தேவன் அப்படி நடத்தி, என்னுடைய வழிகள் இதில் தான் இருக்குது, பெருசாக அப்படி இருக்குன்னு வானத்தை பார்க்க தேவையில்லை, உனக்குள்ளே தான் வச்சுருக்கிறேன், உனக்கு எதுக்கு தான் வச்சுருக்கிறேன், அப்படி அன்பு செய்ய அதுதான் வச்சுருக்கிறேன்.
இந்த சின்னவங்களுக்கு என்ன செஞ்சிருக்கீங்களோ அது எனக்கே செஞ்சீங்க, நான் இருந்தால் அப்படி தான் யோசிப்பேன். அப்படி தான் ஆண்டவர் சொல்லி அவருடைய வழிகளை அறியும்படிக்கு ஒரு சில காரியங்களை இங்கே சொல்கிறாங்க. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்கிறார் அப்படின்னா 8ஆம் வசனத்தில், பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காய், தேவனை அறிகிற அறிவின் மேன்மைக்காய் எல்லாத்தையும் நான் நஷ்டம்னு விட்டுட்டேங்கிறார். அது மாத்திரம் இல்லை, நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு ஒரு காரியத்திலே பிடிக்கப்பட்டவன். இந்த புது உடன்படிக்கை கிறிஸ்தவர்களாய் வந்து சேர்ந்த நமக்கு ஒரு ஆதாயம் இருக்குது. அந்த ஆதாயத்தை எப்படி நம்ம அடைஞ்சிக்க முடியும் அப்படின்னு தான் சபையில் பேசுகிறாங்க. அது என்னுடைய நினைவுகளாய், என்னுடைய மனசாய் நீங்கள் இருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு செய்ய நினைக்கிற அந்த நன்மை உங்களை வந்து சேரும். அதை ஒரு மனுஷனும் தடுக்க முடியாது. நான் தடுத்ததை ஒரு மனுஷனும் கொடுக்க முடியாது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் உன்னதத்திலிருந்து ஐஸ்வர்யம் எல்லாம் அப்படி தான் வந்து இருதயத்துக்குள்ளே வந்து சேரும். ஒருவேளை வெளியில் அது கொஞ்சம் அப்படியே இல்லாத போல இருக்கும், ஆனால் உள்ளே இருக்கிற ஒரு சமாதானமும் சந்தோஷமும் எந்த மனுஷனும் கொடுக்க முடியாது, எந்த மனுஷனும் திருட முடியாது. தேவன் கொடுத்தது அப்படி தான் நமக்குள்ளே இருக்குது. அது கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு நியாய பிரமாணத்தினால் வருகிற சுயநீதி உடையவனாய் இல்லாமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கு. நான் கிறிஸ்துவுள்ளே இருக்கிறேன்னா, யார் கிறிஸ்துவுள்ள பத்திரமா இருப்பான்னா, கிறிஸ்துவின் வழிகளை அறிந்தவங்க மாத்திரம் தான் அவர்களுடைய பத்திரமா இருப்பான். அப்படி இருக்கும்படிக்கு தேவன் தொடர்ந்து நம்மை நடத்த விரும்புகிறார். ஆண்டவர் சொல்லி அப்படிதான் நம்மை சேர்க்க விரும்புகிறார். இன்னும் ஒரே ஒரு வார்த்தை, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலன் பவுல் தூரமாக இருக்கிறார். ஏன் ஆண்டவருடைய வழிகளை நாம் அறிஞ்சிக்கணும், தேவனுடைய மனசு போல நம்மளும் மாறணும், ஆண்டவர் ஏன் அப்படி நம்ம கூட பேசுகிறாங்க அப்படின்னா, கிறிஸ்து இயேசு இப்போ பூமியில் இல்லை. அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம தான் சீசர்களாய் அவருடைய வழிகளை பின்பற்றும்படிக்கு ஆண்டவர் ஒரு கூட்டத்தை கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிற பேரில் மீதியாக வச்சிருக்கிறாங்க. கிறிஸ்தவர்கள் அப்படின்னாக்கா கிறிஸ்துவுக்கென்று மகிமையாய் வாழக்கூடிய ஒரு சின்ன கூட்டம். அது இருளிலே பிரகாசிக்கும், அது தன்னுடையதிலே விரும்பாது, சுயத்தை வெறுத்து தேவனுக்கென்று பிரியமாய் வாழும். எனக்காய் மரித்தாரே, அவருக்கென்று பிழைத்திருக்கும்படிக்கு ஒரு கூட்டம் எழும்பி பிரகாசமாய் பூமியில் நிற்கும். அது ஒரே மனசாக இருக்கும்படிக்கு, நான் வந்து என்ன செஞ்சால், நான் இருந்தால் என்ன செய்வேனோ அதன்படி செய்கிற ஒரு மனசை தேவன் பார்க்கும்படிக்கு தான் ஆண்டவர் என்னுடைய திட்டங்களை நீங்கள் அறிஞ்சிக்கிங்க, என்னோடய வழிகளை புரிஞ்சிக்கிங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன் ஆண்டவர் சொன்னாங்க? கிறிஸ்து இயேசு சொன்னாங்கன்னாக்கா பரத்திலிருந்து பிதாவை காண்பிக்க அதே மனசோடய அங்கே வந்தார். அதில் எந்த ஒரு கலப்பும் இல்லை. பரலோகம் இப்படி தான் இருக்குது, என் பிதா இப்படி தான் விரும்புகிறார் அப்படின்னு சொல்ல தான் வந்தாங்க. ஒருவேளை மனுஷர்கள் எல்லாம் வாயை பிளந்துருந்துருக்கலாம், அவங்க உள்ள பரிசேயர்களும் அந்த வேத பாரகர்களும் அந்த யூதர்களும் அப்படி இருந்திருக்கலாம். ஆனால் கிறிஸ்து இயேசு சிம்பிளாக ஒரு சில விஷயங்களை காட்ட வந்துட்டாங்க. இதுதான் பரலோகம். அப்படி வானத்தில் அப்படிலாம் இது பண்ண வேண்டாம். உனக்கு கொடுத்ததில் கடவுள் கணக்கு கேட்பார். இதுதான் பரலோகம். கொடுத்த அன்பிலே நீ சந்தோஷமாக இரு, அப்படி தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்டு அப்படி வரது தான். அப்போஸ்தலன் பவுல் ஒரு வார்த்தையை சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில், நானும் உங்கள் செய்திகளை குறித்து மன தேர்தல் அடையும்படிக்கு சீக்கிரமாய் தீமோத்தேயுவை உங்களிடத்தில் அனுப்பலாம் என்று கர்த்தராகிய இயேசுவுக்குள் நம்பிக்கையாக இருக்கிறேன். அப்போஸ்தலன் பவுலுக்கு அநேக உதவிக்காரர்கள், அநேக சீசர்கள் இருக்கிறாங்க. ஆனாலும் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் உங்களை செய்தியை பார்த்து நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னு மன தேர்தல் அடையும்படிக்கு சீக்கிரமாய் உங்களிடத்துல நான் தீமோத்தேயுவை அனுப்பலான்னு நான் கிறிஸ்துவுக்குள்ளே ஒரு நம்பிக்கையாக இருக்கிறேன். அது ஏனென்றால் உங்கள் காரியங்களை உண்மையாய் விசாரிப்பதற்கு என்னை போல் மனதுள்ளவன் அவனே என்று வேறு ஒன்றும் என்னிடத்தில் இல்லை. ஆண்டவர் அவருடைய மனசை புரிஞ்சுக்கணும், அவருடைய வழிகளை புரிஞ்சுக்கணும். அப்படின்னா எதுக்கு அப்படின்னா, என்ன போல நீ மற்றவங்களை பார்க்கணும், என்ன போல நேசிக்கணும், என்ன போல அன்பு செய்யணும், என்ன போல கொடுக்கணும், என்ன போல அப்படி விசாரிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு நல்ல மனசோட தீமோத்தேயுவை அனுப்புனது போல ஆண்டவர் அந்த மனசை புரிந்து கொள்ளும்படிக்கு தேவன் நமக்கும் ஒரு சில காரியங்களை அப்படி சொல்லுறார். அது மாத்திரமல்ல, மற்றவர்கள் எல்லாரும் கிறிஸ்துவுக்குரியதை தேடாமல் தங்களுக்குரியதே தேடுகிறார்கள். மற்ற எல்லாரையும் அனுப்பலான்னு நான் பார்த்தேன், ஆனால் யாரும் செலக்டட் இல்லை, அன்ஃபிட் எல்லாமே. ஏன் அப்படின்னா, கிறிஸ்து என்ன ஏசுகிறார். நம்ம கேட்டது போல கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு வந்த ஒரு மனுஷனா அப்படின்னாக்கா இல்லை. அவங்க தன்னைத்தானே சுயத்தை அப்படி எடுத்து காட்ட விரும்புகிறாங்க, என்ன புரிஞ்சுக்கன்னு காட்ட விரும்புகிறாங்க. அப்படி இல்லை, கிறிஸ்துவை காட்ட விரும்புகிற ஒரு மனசுள்ளவன் நான் தீமோத்தேயுவை கண்டேன். அதை அவன் அவங்களுக்குள்ளே அனுப்புகிறேன்.
தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்கிறது போல அவன் என்னுடனே கூட இருந்து சுவிசேஷத்தின் நிமித்தம் ஊழியம் செய்தான் என்று அவனுடைய உத்தம குணத்தை அறிந்திருக்கிறேன். உத்தம குணம்னு கேட்டான். உத்தம குணம்னா என்னன்னா, கிறிஸ்துவை ஒட்டுன அதே மனசுடையதை செய்கிற விரும்புகிற ஒரு மனசு தான் உத்தம குணம். வேற எதுவும் நம்ம செய்கிறது எல்லாத்தையும் செஞ்சுட்டு நான் உத்தமமாக செஞ்சாலாம் அப்படிலாம் இல்லை. தானியேல் கொடுத்தாரே, உத்தமமாக நான் செஞ்சேன் அப்படிங்கிறாரு. அது என்னன்னா, உங்கள்கிட்டருந்து வாங்கி உங்கள்கிட்ட கொடுத்தோம், உங்களுடைய நாம மகிமைப்படட்டும், இதற்கு நான் பாத்திரம் நல்ல, அப்படி நான் கொடுக்கறதுக்கு என் மனசே ஒத்துக்கல, ஆனாலும் கொடுக்க செஞ்சுக்கிறேன், இதுக்கு நான் பாத்திரம் நல்ல, அது மாத்திரம் தான் உத்தம குணம். அப்படி தான் சொல்லி தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்கிறது போல வந்தான். ஆகையால் என் காரியங்கள் இன்னபடி நடக்கும் என்று நான் அறிந்த உடனே அவனை அனுப்பலாம் என்று நினைத்திருக்கிறேன். அன்றியும் நானே சீக்கிரத்தில் வருவேன் என்று கர்த்தருக்குள் நம்பிக்கையாக கிறிஸ்து வரப்போகிறாங்க. அவருடைய மனசை புரிந்து கொண்ட ஒரு சில ஜனங்களை பூமியிலே ஆண்டவர் வச்சிருக்கிறாங்க. எப்படி கிறிஸ்து இருந்தால் அதை எப்படி டீல் பண்ணுவாங்க, கிறிஸ்து இருந்தால் அதை எப்படி பார்ப்பாங்க அப்படின்னு பார்க்கும்படிக்கு ஒரு கூட்டத்தை ஆண்டவர் நமக்குள்ளே வைத்து நம்மை தொடர்ந்து நடத்த விரும்புகிறார். அந்த அவர் மனசை புரிந்து கொண்டு நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவரே உடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும் அப்படின்னு வந்தோம்னா தொடர்ந்து நம்மையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நம்மை சந்திக்கிற எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படிக்கு பேதுருக்கு கொடுத்த அதே வெளிப்பாட்டையும் வழிகளையும் நமக்கு கொடுப்பார். ஆண்டவர் நம்ம இந்த ஆசிர்வதிப்பார் நம்பிக்கை விசுவாசம்.